குட் ஈவினிங். இன்னைக்கு கரண்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஜூலை 4 2026 இருந்து ஜூலை 14 2026 வரைக்கும் அந்த டியூரேஷன் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து GS1 GS1 என்ன சொல்லிக்கிறோம்? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அப்புறம் சொசைட்டி வருமா? சொசைட்டி வரும். ஸோ இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா GS ரேங்க்ல வரும். இப்போ ஹிஸ்டரியில வந்து மேஜரா எதுவும் டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, ஜியோகிராஃபில பாத்தீங்க அப்படின்னா இங்க கேரளால ஒரு லேண்ட்ஸ்லைட் வச்சிருக்கோம். முன்னாடி வந்து வயநாடு லேண்ட்ஸ்லைட் வச்சா சேம் அதே பிளேஸ் இப்போ ஒரு லேண்ட்ஸ்லைட் வந்திருக்கு. அதுக்கு மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா ட்வின் டனல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்வின் டனல் ப்ராஜெக்ட் இது எதுக்காக அப்படின்னா ட்வின் டனல் ப்ராஜெக்ட் இது கோழிக்கோடுல இருந்து வயநாடு, அதாவது கேரளா இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் இல்ல, இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா டைரக்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி அதான் என்னன்னா அந்த டைம் ரெடியூஸ் பண்றதுக்காக சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காரு. PA சொல்லுவோம் இல்லையா, பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காரு. ஸோ அந்த பெட்டிஷன்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி என்வரான்மெண்டல் கமிட்டி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல வந்து 60% அரௌண்ட் ஒரு 50% மேல கர்நாடகா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஹைலி வல்லரபிள் பார்த்தா கேரளா மேல மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து ஹைலி வல்லரபிள் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸுக்கு தானே இருக்கு ஃபுல்லாவே. ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட் லேண்ட் கிடையாது, நீங்க ப்ராஜெக்ட் கொண்டு போற மாதிரி சொல்லிட்டு. பட் இன்னொரு சைட்ல இவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்ரூவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க பார்த்தா சார்லாம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு தெரியுமா, அந்த இடத்துல நம்மளுடைய செக்யூரிட்டி பர்சனல்ஸோட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அண்ட் ஃபுட் மற்ற எல்லாமே ஷெல்டர் எல்லாமே கொண்டு போறதுக்கு நம்ம அலோவ் பண்றோம். ஸோ அந்த ரோடுமே பாத்தீங்கன்னா அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த ராக் அது கொஞ்சமா வந்து ஆமா அதோடைய ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் டிஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. பட் அதை அலோவ் பண்ணிருக்காங்க நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்க்காக. ஸோ இவர் போயிட்டு இந்த மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணும் போதுமே அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது, நீங்க ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய தாக்கம் பாத்தீங்கன்னா இப்போ லேண்ட் ஸ்லைட் அப்படிங்கிறது பெரிய லெவல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது பிளேஸ் பாத்தீங்கன்னா மெப்பாடி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அது. இந்த இதுல வந்து கேரளாவோட டிஸ்ட்ரிக்ட் இது. இதுலதான் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு சி லெவல்ல இருந்து 7000 ஃபீட்டுக்கு மேல இருக்கு. சோ அப்போ வந்து ஈஸியா அது ரொம்ப வல்னரபிளா இருக்கும் அந்த ரீஜன். கண்டிப்பா ஒரு ஷேக் இருந்துட்டே இருக்கும் அது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்டா இதுல பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஹிமாச்சல் பிரதேஷா உத்தரகாஷின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல கூட டனல் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனா வந்து ரெண்டு சைடுமே வந்து உள்வாங்கிடுச்சு. திரும்ப இவங்க மெக்காயில் வர வச்சு ராட்கூல் மைனிங் சொல்றாங்க, அவங்க வச்சு அவங்க ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டனல் பில்ட் பண்ணிட்டு எக்கோ சென்சிட்டிவா இருக்கும்போது அது உள்வாங்கிக்கும் ஈஸியா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஸோ தான் என்னன்னா இந்த ட்வின் டனல் இப்ப என்னாச்சு அப்படின்னா கவர்மெண்ட் மேல பிளேம் பண்ண முடியுமா இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் மெம்பர்ஸ் வந்து பிளேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போகும்போது ரெண்டு தரப்புலையும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். கவர்னன்ஸ் உடைய நெக்லிஜென்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க பிரைவேட் இன்வால்மெண்ட் ஈவன் அவங்க ஹைலி வல்னரபிளா இருந்தாலுமே இன்வால்மெண்ட் இருக்கு. ஸோ இதனால வந்து ரெவன்யூ லாஸ் அவங்க அதிகமா இருக்கும். இது போக கிளைமேட் சேஞ்ச். ஸோ நம்ம மான்சூன் பாத்தீங்க அப்படின்னா சில சமயம் இப்ப நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும் இல்லையா, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அதாவது ஒன் ஆஃப் த பிரான்ச் வந்து வரும் இல்லையா, இங்க வரும் கேரளா சைட்ல ரிட்டாயிட்டு இந்த மாதிரி போகுமா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா மான்சூன் வந்து நமக்கு ப்ராப்பரா ரெகுலரா கிடையாது. ரெகுலரா இல்லாதனால சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவி ரெயினா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டெபிசிட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அந்த ரெயின்ஃபாலுக்கு அது எக்ஸ்போஜர் ஆகும்போது இன்னும் அந்த இன்ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாகும். ஒரு மேஜர் ரீசன் வந்து லேண்ட் சைடு வர்றதுக்கு ரீசனா இருக்காங்க. இது ஒரு இஷ்யூ. அப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா வியட்நாம்ல ஸ்பீட் போட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஜடி நடந்துச்சு. அது ஒரு 15 இந்தியன்ஸ் இருந்து இறந்து போயிட்டாங்க. இதுல என்ன இஷ்யூ இதே மாதிரி பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒரு முறை இன்சிடென்ட் 2024 இருந்தது. இந்தியால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போயிருந்தாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த போட் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா. சோ இப்போ இந்த வியட்நாம்ல நடந்த என்ன இஷ்யூ அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல, நார்த் ஈஸ்ட் ஏஷியா, சோ அந்த சைடு சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்கும் இல்லையா, சோ அந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டூரிசம் நல்லா ப்ரொமோட் ஆகும். நிறைய பேர் வந்து தாய்லாந்து இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டூரிசம்காக போவாங்க. சோ வியட்நாமுக்கு போன இந்த 15 மெம்பர்ஸ் இந்தியன்ஸ்மே வந்து டூரிசம்காக போயிருக்காங்க. அங்க என்ன இருக்கு அப்படின்னா
அந்த ஸ்பீடு போட்டோ அப்படிங்கும்போது நம்ம நார்மலா போவோம் இல்லையா, அந்த டிராவல் பண்ணுவோம் அந்த மாதிரி போட்டதுல அதுல என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னா இம்பேலன்ஸ் ஆயிருக்கு. பீப்புள் எல்லாத்துக்கும் உட்கார வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தையும் வந்து ஒவ்வொரு சீட்டு இருக்கும் இல்லையா, அந்த சீட்ல அவங்க உட்கார வைக்கல, எல்லாருமே வந்து ஒரே சைட்ல அக்குமுலேட் ஆனதுனால அந்த போட் நினைச்சா கவுந்துருச்சு. கவுந்த உடனே நினைச்சா தலைகீழ கவுந்ததுனால போட்டு மேல இருக்கு, கீழே ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க. சோ அப்போ எஸ்கேப் ஆக முடியல அவங்களால. இது போக அவங்க அந்த லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க தெரியுமா, அதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் ஒரு மேஜர் இஷ்யூ. சோ அதனால வந்து இங்க இந்தியன் சைட்ல 15, வியட்நாம் சைடுமே டெத் ரேட் இருக்கு. இது நடந்த பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா இது யூபிஎஸ்சி கேட்பாங்க. யோக் அப்படின்ற ரீஜன் இருக்கு, இங்கதான் வந்து நடந்திருக்குது. இது ஒரு ஐலாண்டு ஆக்சுவலி, இது ஒரு ஐலாண்டு. இதுக்கு மேஜரா பேசுறது பாத்தீங்கன்னா வாட்டர் கிரைசிஸ் பத்தி பேசியிருந்தாங்க ஜியோகிராபில. வாட்டர் கிரைசிஸ் பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்தியா, ஆல் ஓவர் தி வேர்ல்டுமே வந்து இந்த கிரைசிஸ்ல வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த மான்சூன் பாத்தீங்கன்னா எல்னினோனால அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய நார்மலா நமக்கு ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா மான்சூன் டைம்ல நமக்கு மோர் தென் 80% ஆஃப் த ரெயின்ஃபால் வந்து இந்த டைம்ல தான் வரும். ஜூன் டு செப்டம்பர் இந்த டைம்ல ஃபுல்லாவே வரும். பட் இப்போ நமக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா லெஸ் தென் 40% தான் வந்திருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு, ஹாஃப் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு, 50% நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. சோ அப்ப நமக்கு எல்லா விதத்துலயும் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கவுன்சில் ஆன் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர், இந்த ரிப்போர்ட் இவங்க கவுன்சில் ஆன் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர், இவங்க ரிப்போர்ட் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரா ஒரு 15 ரிவர்ஸ் இருக்கும். மேஜர் ரிவர்ஸ் கங்கா, யமுனா, இங்க பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா, சோ இந்த ரிவர், மாஹி, இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணா, காவிரி, இந்த மாதிரி மேஜர் ரிவர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய ஒரு 15 ரிவர்ஸ் இருக்கு. அந்த 15ல 11 ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டா அந்த வாட்டர் கிரைசிஸ்ல ரொம்ப சிவியரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா, காவிரி, மாஹி, தவி, இந்த ரிவர்லாம் ரொம்பவே சிவியரா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா யூஸ்வலா ஒரு ஃப்ளோ இருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ளோ அந்த கேட்ச்மெண்ட் ஏரியால ஒரு ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ ஆகும் இல்லையா, அந்த ஃப்ளோ வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர்ஸ் அதர் பீப்புளோட லைஃப் பாதிக்கும் இதனால. இது ஒரு இஷ்யூ. வேர்ல்டு வைட் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாவே ஒரு 4% வாட்டர் ரிசர்வ் தான் பாத்தீங்கன்னா 18% ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷன் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. 4% தான் அந்த வாட்டர் சோர்ஸ். ஸோ இந்த 4% வாட்டர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா 18% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னா எவ்ரி ஒன் ஹேவ் டு ஆக்சஸ் தி கிளீன் வாட்டர் அப்படின்ற மாதிரி. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓரளவு சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூரல்ல எல்லா இடத்துலயும் வந்து ஓரளவுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சயா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோஜனா என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு எப்படி நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிளீன் வாட்டர் ஆக்சஸபிளா இருக்கணுமோ அதே மாதிரி ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மைக்ரோ இரிகேஷன், லைக் அவங்களுக்கான தேவையான வாட்டர் இருக்கும் இல்லையா ஃபீல்டுல பாஸ் பண்றதுக்கு, அந்த வாட்டர் நம்ம எடுத்து கொடுக்கணுன்ற மாதிரி அதுவே மைக்ரோ இரிகேஷன் மூலமா கொண்டு போகலாம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது மூலமா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி SIN CHAYE சஞ்சாய் யோஜனா. இதுக்கு ஆத்தர் சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டர் கிரைசிஸ் நம்ம எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி வாட்டர் கிரைசிஸ் இன்னொரு விஷயம் என்ன வரும் பாத்தீங்கன்னா இப்போ யமுனாலாம் பாத்தீங்கன்னா யமுனா வந்து அவருடைய பிங்க் கலர்ல இருக்கு. என்னோட இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய அந்த மிக்சர் இருக்கும் இல்லையா, கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு அது ஃபுல்லா அதோட நார்மலோட அதோடைய தன்மையே மாறிடுச்சு. அதே மாதிரி கங்கால பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிவர் கங்கா ப்ரோக்ராம் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து அதோடைய சர்ஃபேஸ் ஃப்ளோரே வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. 2020 வந்தாங்க. ஸ்டில் வந்து அது போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து இஷ்யூஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஸ்லோவா நம்ம கிளைமேட் சேஞ்ச் அதோட சேர்ந்து பேரலா வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு அவர் ஆத்தர் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னா கிளைமேட் ப்ரூஃபிங் வாட்டர் சிஸ்டம், கிளைமேட் ப்ரூஃபிங் வாட்டர் சிஸ்டம் இதுல நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த சென்ஸ் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பரா. டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னா அதை கிளியர் பண்ணணும், சில்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி.
இல்ல டேம்ல இருக்க டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ப்ராப்பரா அந்த நீர் பாசனம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ராப்பரா கொண்டு போகணும். இப்போ டேப் பைப்லாம் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, அது ப்ராப்பரா எங்கேயாவது லீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது போக மான்சூன் வந்து நம்ம தண்ணி வருது அப்படின்னா, அது ப்ராப்பரா வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கான டேம்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டம்குள்ள வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தானே சொல்லலாம். தானே இன் மகாராஷ்டிரா. அவங்க இது வந்து கோஸ்டல் ஏரியால இருக்கக்கூடியது தான் தானே அப்படிங்கிறது. அது போக விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். இது எஸ்பெஷலி இவங்க விசாகப்பட்டினத்துல இருக்க பாத்தீங்கன்னா அப்படின்னா, அவங்க செப்பரேட்டா ஒரு 1500 crore வந்து இந்த வாட்டர் கிரைசிஸ மேனேஜ் பண்றதுக்காகவே அலோகேட் பண்றாங்க அமௌண்ட். அந்த ஃபண்ட் நேம் பாத்தீங்கன்னா, அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இது. அப்ப எப்பெல்லாம் வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து அந்த கிரைசிஸ்குள்ள போகுது, அப்பெல்லாம் அந்த ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றது, வாட்டர் சப்ளை பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்க்குலர் பிஹேவியர் இன் வாட்டர். லீனியர் பிஹேவியர், சர்க்குலர் பிஹேவியர் 2 இருக்கும். லீனியர் பிஹேவியர் அப்படின்னா, ஒன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா த்ரோ பண்ணிடுவேன். திரும்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன். வேற சர்க்குலர் பிஹேவியர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணேன், அந்த வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டர் மாறிடுச்சு. திரும்ப அதை நான் என்ன பண்றேன், ரீசைக்கிள் பண்ணிட்டு திரும்ப நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீசைக்கிள் அந்த ஹேபிட் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா, தானே முனிசிபல் கார்பரேஷன். அது எக்ஸாம்பிளா சொல்லலாம். மும்பை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேஸ்ட் வாட்டர் இருக்கும் இல்லையா சிட்டில, அதை ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணி அதை மறுபடியும் ரீட்ரீட் பண்ணி அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் இல்லையா, அங்க டைவர்ட் பண்ணி விடுறாங்க இவங்க. சோ அந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரைவேட்ல வந்து வாட்டர் வேணும் அப்படின்னா இவங்க சேல் பண்ணி அது மூலமா முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஒரு ஃபண்ட் மாதிரி ரைஸ் பண்றது, இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, ஸ்கேல் அப் மைக்ரோ இரிகேஷன் ப்ராஜெக்ட் சிஸ்டம். மைக்ரோ இரிகேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது பர்டிகுலரா அந்த எந்த பிளான்ட் இருக்கோ அதுக்கு மட்டுமே நமக்கு தண்ணி கரெக்டா போகும். அன்வான்டா நிறைய வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ இரிகேஷன் ப்ராஜெக்ட், ஸ்கேல் அப் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன் ப்ராஜெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஆந்திர பிரதேஷ் தான் கோட் பண்ணியிருந்தாங்க. ராயல்சீமா அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ். இங்க வந்து ஹார்டிகல்ச்சர், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோ இரிகேஷன் மூலமா தான் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மைக்ரோ இரிகேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரிப் இரிகேஷன் வரும், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் வரும். நீங்க பாத்துருப்பீங்கல்ல இந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்குல்ல, பாட்டெல்லாம் வச்சிருப்பாங்க, இங்க சின்னதா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இதுல இப்ப ப்ரெஷர்னால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும் வாட்டர். இது வந்து ஸ்பிரிங்க்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பயிர் செஞ்சிருவாங்க இந்த மாதிரி இருக்குமா. சோ இங்க ஒரு பிளான்ட், இங்க ஒரு பிளான்ட், இங்க பிளான்ட் இருந்தா இந்த இடத்துல மட்டுமே போய் அந்த தண்ணிங்க போய் ஃபில் ஆகும். அப்போ இந்த செடி வளரும். பட் அதர் ஏரியால வந்து அது வாட்டர் போகாது. சோ நம்ம வாட்டர் வந்து வேஸ்டேஜ் ஆகும். அப்போ எனர்ஜி நமக்கு சேவ் ஆகும். சோ இதுதான் வந்து மைக்ரோ இரிகேஷன் அப்படின்னு. இது போக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த ரிவரோட டேட்டாஸ் இருக்கும்ல, அந்த டேட்டாஸ் நமக்கு வச்சுக்கணும். இப்போ 2023ல வந்து நமக்கு ரெயின்ஃபால் இருக்கு, மான்சூன் வந்திருக்கு அப்படின்னா அந்த மான்சூன் டைம்ல நமக்கு எவ்வளவு வாட்டர் வந்திருக்கு, அந்த வாட்டர்ல எவ்வளவு வந்து சீல போய் மிக்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு வாட்டர் நம்ம அக்ரிகல்ச்சர் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு வாட்டர் வந்து இவங்க இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராப்பரா டேட்டா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ரெடியூஸ் ஆகும் போது அதை மேனேஜ் பண்ணலாம் ஓரளவுக்கு. அக்ரிகல்ச்சர் இருக்காங்க அவங்க ஒரு 80% கொடுப்போம், ரிமைனிங் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 10% அதாவது ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேட்டா வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் கிரைசிஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இதுக்குமே எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி சொல்லலாம். டெல்லி, புவனேஸ்வர் இன் ஒடிசா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட் பல்க் வாட்டர் மீட்டர்ஸ் அப்படிங்கறத இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் பல்க் வாட்டர் மீட்டர்ஸ். இது மூலமா என்ன பண்றாங்கன்னா அந்த ரிவரோடைய ஃப்ளோ இருக்கும் இல்லையா, எவ்வளவு அதிகமாகுது வாட்டர், எவ்வளவு குறைவாகுது, லாஸ் எவ்வளவு போகுது, எவ்வளவு மழை ரெயின் வரதுனால எவ்வளவு ஃபில் ஆகுது அப்படிங்கறத வந்து ஈஸியா வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஒடிசால ஏன் வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஃபிளட் ஃப்ரீக்வெண்டா வரும், அதை மேனேஜ் பண்றதுக்கும் மானிட்டர் பண்றதுக்கும் வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சொசைட்டி பார்ப்போம். இது ஜியோகிராஃபில இருக்கலாம். நெக்ஸ்ட் சொசைட்டி. சொசைட்டில வந்து அர்பனைசேஷன் பத்தி பேசியிருந்தாங்க. சோ அர்பனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா மும்பைல இப்ப ரீசெண்டா ஃபிளட் வந்திருக்குது. அந்த ஃபிளட்ல வந்து ஐ திங்க் மோர் தென் 10 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருந்தாங்க. அது வந்து அன்யூஷுவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா நமக்கு ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து நார்த் ஈஸ்ட் சைட்ல குறைஞ்சிருச்சு மான்சூன். ஏன்னா அந்த சைடு அதிகமா வரும் இல்லையா, சிறப்பு அந்த சைடுல வரும். பட் அந்த சைட்ல ரெயின்ஃபால் குறைஞ்சிருச்சு. எங்க அதிகமாச்சு அப்படின்னா நார்த் வெஸ்ட் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா இந்த சைட்ல அதிகமாச்சு ரெயின்ஃபால். அப்ப என்னாச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அதாவது கெப்பாசிட்டியை தவிர்த்து ஓவர்ஃப்ளோ ஆனதுனால ஃபிளட் அங்க வந்துருச்சு அவங்களுக்கு. சோ அப்ப இந்த அர்பனைசேஷன் வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கெப்பாசிட்டியா இருக்கிறதுனால நமக்கு ஃபிளட் வந்து ஃப்ரீக்வெண்டா வருது. இங்க மொபைல் வந்ததுக்கு மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா அது கோஸ்டல்ல லோ லைங் ஏரியா, அது ஒரு மேஜர் ரீசன். அது போக ஃப்ரீக்வெண்டா அந்த ஃபிளட் அப்படிங்கிற வரும் ரிஸ்க் ஏரியா, அது வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது
அது போக அந்த ஹை டைடு பிளஸ் ரெயின்ஃபால் ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது நமக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது எக்ஸஸா போகுது. இது கோஸ்டல் ரீஜன் லோ லைங் ஏரியா இருக்கிறதுனால வாட்டர் ஃப்ளோ வந்து அந்த ஏரியா விட அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மேஜர் ரீசனா சொல்லியிருந்தாங்க. இது போக பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிம் ஸ்டோவர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பிரிம் ஸ்டோவர்ட் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி நல்ல ப்ராஜெக்ட் தான். அவங்கள கிரவுண்ட் லெவல்ல கொண்டு வர முடியல. இந்த பிரிம் ஸ்டோவர்ட் ப்ராஜெக்ட் தான் இன்கம்ப்ளீட்டா இருக்கு இப்போ. ஆஃப்டர் 2005 ஃபிளட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சிவியர் ஃபிளட், நிறைய பேர் அதுல இறந்துட்டாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா அதை வந்து லேர்ன் பண்ணி இவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ண இதுல அவங்க இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா ஒரு ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து வைடனும் பண்ணணும். அதாவது குறுகலா இருக்கும் இல்லையா, அந்த பாதை எல்லாமே வந்து அதிகப்படுத்தணும். நிறைய அர்பன் ஏதாவது ஹவுஸ் பில்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதாவது என்னன்னா ஓவரால் கோர்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது போக வந்து பம்பிங் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்ன்ற மாதிரி, அது எவ்வளவு வாட்டர் போகுது வருது அப்படின்ற மாதிரி செட் பண்றதுக்காக பம்பிங் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். பிஃபோர் ப்ரீ மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டீசெல்டிங் வந்து பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த இப்போ ஒரு டேம் இருக்கு, டேம்ல வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ டேமோட ஹைட்டே பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு 106 தான் இருக்கும். ஆனா சில்டிங் இந்த நிறைய கொண்டு வரும்போது இந்த டெப்ரிஸ் தான் கொண்டு வரும். அந்த டெப்ரிஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து செட் பண்ணுச்சுனாவே நம்ம எவ்வளவு அந்த ஹைட்டு மேபி ஒரு 98 எவ்வளவு வரும் அந்த வாட்டர் கெப்பாசிட்டி. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா 106 இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல சில்டிங் ஃபுல்லா வின் பண்ணிருக்கோம் எப்போ மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த டைம் உங்களால ப்ராப்பரா பண்ண முடியல. என்ன ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிறது. சோ அதனால வந்து இந்த ஃபிளட் வந்தாலும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இடத்துல. அது போக அர்பனைசேஷன் ரொம்ப ஃபாஸ்டா போகுது தேன் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் அர்பனைசேஷன் ஃபாஸ்டா போகுது. நம்ம அதை அடாப்ட் பண்ண முடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. இன்னொரு இஷ்யூ வந்து ஃபண்ட், அது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ எல்லா முனிசிபல் கார்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து சொசைட்டில உமன் பத்தி பேசியிருந்தாங்க. உமனோட எஜுகேஷன் எப்படி இருக்கு, ஹையர் ஸ்டடி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. மோஸ்ட்லி இப்ப பாத்தீங்கன்னா உமனுடைய அந்த என்ரோல்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேஜர் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து பேச்சுலர் டிகிரி முடிக்கிறோமா, முடிச்ச உடனே அடுத்து என்ன ஆகும், ஒண்ணு ஜாபுக்கு போகணும், அப்படி இல்லாட்டினா ஹையர் ஸ்டடிஸ் போகணும், இல்ல எம்ப்ளாய்மெண்ட் போகணும், இல்ல மேரிட் அந்த மாதிரி போகும். சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா மோஸ்ட்லி இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அவேரா இருக்கனால கேர்ளுக்கு வந்து 25 அதுக்கு மேல வந்து மேரேஜ் பண்ணணும் பிளான் இருக்கனால இப்போ ஒரு டிகிரி முடிச்சுனா அவங்க வேலைக்கும் அவங்களால போறதுக்கு பாசிபிலிட்டி இல்லன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னா லேக் ஆஃப் ஸ்கில் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, டிஃபால்ட்டா வந்து ஹையர் எஜுகேஷன் அனுப்பி விட்டுறாங்க. பிஎஸ்சி முடிச்சா உடனே எம்எஸ்சி போகணும் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஈவன் மென்னை விட அதிகமான என்ரோல்மெண்ட் வந்து உமன் தான் இருக்காங்க ஹையர் எஜுகேஷன் ஆஸ் ஆஃப் நவ். இது ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து 1.08 கொடுத்துருக்காங்க. அதாவது ஓவராலா பாத்தீங்கன்னா 100க்கு 108 அப்படின்ற மாதிரி. 100 மேல் இருக்காங்க அப்படின்னா 108 வந்து ஃபீமேல் வந்து அட்மிஷன் போடுறது. சோ இப்போ ஃபீமேலுடைய அதாவது 50% கிட்ட வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இப்போ வந்துட்டாங்க. இதுவே எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா கூட கிடையாது. எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அந்த மாதிரி வந்திருக்காங்க. இப்போ நாட் ஓன்லி உமன் மட்டும் கிடையாது, ஸ்கெடியூல் கேஸ்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து அதிகமான என்ரோல்மெண்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இது ரிப்போர்ட் எங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எய்சர் ரிப்போர்ட். இவங்க பாருங்க எவ்ரி இயர் வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க, எஜுகேஷன் டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. இது 23 and 24 இருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா மென் அண்ட் உமன் வந்து 50-50 அப்படின்ற மாதிரி ஹையர் எஜுகேஷன் வந்து என்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இன்னொரு கான்ட்ரவர்சி பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2025 ரிப்போர்ட் பார்த்தோம்னா மென் வந்து ரெகுலர் சேலரி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 26.5% இருக்காங்க. ரெகுலர் சேலரி ஒர்க் ஃபோர்ஸ்ல 26.5% வந்து மென் இருக்காங்க. அது உமன்ஸ் பார்த்தோம்னா 18.2% தான். அதோட ரொம்ப குறைவு இது. அப்போ ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம ரொம்ப கம்மியா இருக்கும். ரெகுலர் சேலரில நம்ம ரொம்ப கம்மியா இருக்காங்க உமன். இது போக பாத்தீங்கன்னா ஆவரேஜா மந்த்லி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலி கொடுக்கக்கூடிய மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
மென் வந்து 24,200 வந்து பே கொடுக்குறாங்க ஃபேமிலிக்கு. அதே உமன் பார்த்தோம் அப்படின்னா 18,300 கொடுக்குறாங்க ருபீஸ்ல. இந்த 18,300ல பாத்தீங்கன்னா 64% வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன் கூட வராங்க. அதாவது தனியா பிசினஸ் பண்றாங்களே அவங்களுமே இவ்வளவுதான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா அந்த ஆவரேஜ் எடுக்கும்போது 18,300 அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கணும். அப்ப இதுல என்ன இந்த டேட்டால காமிக்குது அப்படின்னா ஃபீமேலோட எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் அதிகமா இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். உமன் வந்து ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் உமன் தான் ஆக்சஸ் பண்றாங்க. இப்போ கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவங்க வந்து ப்ரொபேஷன் பீரியட், அதாவது இன்னும் போஸ்டிங்க்கு போயிருக்க மாட்டாங்க, ப்ரொபேஷன் ட்ரைனிங் பீரியட்ல இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா இப்ப மேரேஜ் ஆயிட்டு சைல்டு பர்த் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆக்சுவலா வந்து ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது ரூல் இருக்கு இல்லையா, சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உமன், அதாவது மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் சைல்டு பர்த் கொடுத்ததுக்கு அப்புறம் 1 இயர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ட்ரைனிங் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாத்தீங்க அப்படின்னா ஐம் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி சைடு அலோ பண்ணல. ஏன் அப்படின்னா குழந்தை இருக்கு இல்லையா, அவங்களே கேர் பண்ணணும். பட் இவங்களோட ஹெல்த் வந்து நார்மல் சொன்னாலுமே அந்த போஸ்ட் பார்ட்டம் அந்த கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குதான் செய்யும். பட் இவங்க ஃபிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவங்க கோர்ட்டுக்குள்ள அப்ரோச் பண்ணிருக்காங்க. பட் கோர்ட்லயுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சென்ட்ரல் ட்ரிபுனல் இருப்பாங்க இல்லையா, அத்தாரிட்டி, அவங்க தான் நீங்க அணுகணும், கோர்ட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல யாரு இஷ்யூஸ் எல்லாமே யாரு ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ட்ரிபுனல் அத்தாரிட்டி அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்காங்க இஷ்யூ. ஸோ அப்ப என்னன்னா உமன் வந்து வில்லிங் டு ஒர்க் அப்படின்னாலுமே சில கட்டுப்பாடு இருக்கு அந்த இடத்துல சொசைட்டில. ஓகே, ஜிஎஸ் 1ல ஓவரால் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஜிஎஸ் 2 பார்ப்போம். जीएस में एडवांस दे करो और क्वालिटी गवर्नेंस इंटरनेशनल रिलेशन सोशल இந்த கோர் டாபிக் பார்த்தா ஒரு ஜிஎஸ் 2 கிலோ வரும். இதுல சுப்ரீம் கோர்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா சம்மர் பிரேக் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க இல்லையா, எப்பவுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லீவ் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இங்கெல்லாம் வந்து லீவ் பாத்தீங்கன்னா ஜூன் 1ல இருந்து 12 ஜூலை வரையும் லீவ் எடுத்துப்பாங்க. இப்ப நம்ம ஸ்கூல்ல வெக்கேஷன் போறோம்ல, மே மந்த் நமக்கு லீவ் விடுவாங்க, மே மந்த் ஃபுல்லா லீவ் விடுவாங்க, திரும்ப ஜூன்ல ரீ ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல ஜெனரலாவே இந்த மாதிரி வெக்கேஷன் எடுப்பாங்க. இந்த பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா கொலோனியல் பிராக்டிஸ், அவங்க வந்து வெக்கேஷன் போகணும் அப்படின்றதுக்காக கொண்டு போயிருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் இவங்க லீவ் எடுக்கிறது வந்து இஷ்யூ கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒர்க் ப்ரெஷர்ல இருக்காங்க, லீவ் எடுப்பாங்க. பட் இவங்க லீவ் எடுக்கிறதுனால என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா இந்தியால அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி வந்து 5 crore கிட்ட வந்து கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஆனா ஆனுவலியும் எவ்வளவு கிளியர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 300 per year அப்படின்றது அதுதான் கேஸ் வந்து ஓவராலாவே வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 5 crore இருக்கு, 300 per year அப்படின்ற மாதிரி எங்க இருக்கு கேசஸ் இல்லையா. சோ அந்த அளவுக்கு ஈவன் வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னா அதிகமான பிரஷர்ல ஒர்க் லோட் ஹெவியா வந்து ஒர்க் பண்றதும் இந்தியன் ஜுடிஷியரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சொல்றாங்க. பட் ஸ்டில் நம்மளால கிளியர் பண்ண முடியல அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி, அதாவது இவ்வளவு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் உங்களுக்கு லீவ் அவசியமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் லீவ் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம், ஐ மீன் ரெடியூஸ் பண்ணலாம் வெக்கேஷன் பீரியட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்காக சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா பெண்டிங் கேசஸ் ஓவராலா 5.39 crores இருக்கு. 5.39 crores. இது அந்த அதை வந்து நம்ம கொஞ்சம் உடைச்சோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் 92,000 இருக்கு கேசஸ் பெண்டிங்ல. 92,000.
ஹைகோர்ட்ட பாத்தீங்கன்னா 63.6 லேக் கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. 63.6 லேக்ஸ். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து 4.76 crore வந்து பெண்டிங்ல இருக்கு. அப்ப இங்க அதிகமா கேஸ் எங்க பெண்டிங்ல இருக்கு? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து அதிகமா பெண்டிங்ல இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைகோர்ட்டுடைய அப்ராக்சிமேட்லி ஹைகோர்ட்டுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 750 அப்படின்ற மாதிரி இருக்குமா? 750 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல அரௌண்ட் ஒரு 350 சீட்ஸ் கிட்ட ஃபில் ஆகல. ஜட்ஜஸ் வந்து ஃபில் பண்ணல, வேகண்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கேஸ் ஒரு சைடு வந்து பைல பாக்கிட்டே இருக்கு, ஒரு சைடுல வந்து வேகன்சி அப்படியே இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஃபுல் கெப்பாசிட்டியோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து இவங்க ஜுடிஷியல் வந்து கேஸ் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸோட கவுண்டிங் வந்து அதிகப்படுத்தாங்க. 32 இருந்தா இப்போ 2 ஜட்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. 34 அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் என்னன்னா இங்க ஹைகோர்ட்ல வந்து வேகன்சி அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு தான் 38 நம்பர் மட்டும் செக் பண்ணி சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கிறதுனால என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம அரெஸ்ட் பண்றோம் இல்லையா, அரெஸ்ட் பண்ணும்போது அண்டர் ட்ரையல் இருப்பாங்க. அதாவது ஜுடிஷியரிக்குள்ள ட்ரையல் வராம பனிஷ்மெண்ட் வாங்காம இவங்க கிரைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுடிஷியல வச்சிருப்போம் இல்லையா, ஜுடிஷியல் கஸ்டடியில எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களுமே ஜெயில தான் இருப்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு வந்து இது வந்து அதிகமான சஃபரிங்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ இவங்க ஃபாஸ்டா கேசஸ் மூவ் பண்ணாதான் அவங்க ட்ரையலுக்கு வருவாங்க. குற்றம் இருந்துச்சுன்னா வந்து ஜெயிலுக்கு போக போறாங்க, இல்லாட்டினா வெயில விடுவாங்க. பட் இவங்க அண்டர் ட்ரையல்ல ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால அவங்க ஒரு பெட்டி கேஸ் சின்ன கேஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த ட்ரையல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய உள்ள இருந்து 5 இயர்ஸா இருக்கும். இங்க கோர்ட்ல கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து 3 இயர்ஸ் தான். அப்ப 2 இயர்ஸ் என்னது எக்ஸ்ட்ரா பெனால்ட்டிங்கிற மாதிரி இல்ல இருக்குது. சோ அப்ப வந்து கொஸ்டின் பண்றாங்க அது எப்படி வந்து இது அண்டர் ட்ரையல் இருக்கவங்க அந்த அளவுக்கு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ட் பிரேக் வந்து 6 வீக்ஸ் வந்து விடுறாங்க. கண்டினியூஸா இருக்கு அந்த லீவ் அப்படிங்கிறது. அதாவது ஒண்ணு ஒரு சில பெஞ்ச் வந்து வெக்கேஷன் எடுத்து அடுத்த பெஞ்ச் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் வெக்கேஷன் அடுத்த நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு விடலாம். ஓவராலாவே ஜுடிஷியரியா பாத்தீங்கன்னா அந்த 6 வீக்ஸ் வந்து ஆக்சஸே இல்ல. ரொம்ப ரேர் கேஸ் எமர்ஜென்சி ஒர்க் பண்றாங்க. பட் அவங்க சொல்லிருக்காங்க லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேஜர் இஷ்யூ வந்து பேசப்படுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க போலீஸ் பார்க்கலாம். போலீஸ் ஈவன் சிவில் சர்வீஸ் இன்னும் அதர் இப்ப டீச்சர்ஸ் இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது கண்டக்டர் ஏதோ சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸ் அவங்க எல்லாம் பார்த்தா ரொட்டேஷன் பேஸ ஒர்க் பண்ணுவாங்க. இயர் ஃபுல்லாவே ஒர்க் போயிட்டே இருப்பாங்க. போலீஸ் இருந்துட்டே இருப்பாங்க. எவ்ரி இயர் இருப்பாங்க. மேபி வெக்கேஷன் வந்து அவங்க மாறி மாறி போய்கிட்டு இருப்பாங்களா. பட் ஜுடிஷியல் அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் லீவ் எடுத்துட்டு போறது வந்து நாட் ஓகே அப்படின்ற மாதிரி. இது ப்ரீவியஸா நிறைய சிஜிஐ எல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் வெக்கேஷன் வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹாஃப் டேஸ் ஒர்க் பண்ணுவோம், ஹாஃப் டேஸ் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்னன்னா அந்த சிஜிஐ வந்து கரண்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரூல் வந்து ப்ரொசீஜர் வந்து கிரவுண்ட் இருக்கும். ஒன்ஸ் அவருடைய பதவி காலம் முடிஞ்சு ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்னா அடுத்து நியூ சிஜிஐ வருவாங்க இல்லையா, அவங்க சொல்ற ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். சோ அது ஒரு இஷ்யூ இருக்கு. அப்போ ப்ராப்பரா லா மேக் பண்ணோம் அப்படின்னா அந்த டியூரேஷன் வெக்கேஷன் வந்து ஓரளவு ரெடியூஸ் பண்ண முடியும். ஜுடிஷியரியில இன்னொரு சைடுல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஏஐ பத்தி நம்ம ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப ஏஐ உடைய அந்த ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல டெசிஷன் மேக்கிங்ல அதுக்கு ஒப்பீனியன் கேட்கறதா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்க. அப்போ அது எவ்வளவு பிளண்டர் எரர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏஐ வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டு பண்றோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நமக்கு ஏஐ இருக்கு அப்படின்னா ஏஐ நமக்கு என்னதான் கொடுக்கும், ஒன்லி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குன்னு பாத்துருந்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ். நாலேஜ் நமக்கு கொடுக்காது. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா சரௌண்டிங் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும். லைக் இப்போ ஏதோ ஒரு பர்சன் வந்து எக்ஸப்ட் ஒரு பர்சன் வந்து ஒரு கிரைம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கிரைம் நான் ஏஐல வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஏன் என்ன பண்ணா பிரான்ஸ் இல்ல யூஎஸ் ஏதோ ஒரு கண்ட்ரியோட வந்து ரெஃபர் பண்ணி எனக்கு சொல்லும் ஓகே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறது. ஆனா அது இந்தியால ஃபாலோ பண்ணிருக்கோமா அப்படிங்கிறது தெரியாது. எத்திக்கல் வேல்யூ இருக்காது, எமோஷனல் இருக்காது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஜட்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. இதுக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிரைம் பண்ணிருக்காரு பட் அவர் இன்னசென்ட் இந்த சென்ஸ் மென்டலி வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதை கியூர் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஈவன் தான் அவங்க ஹீனியஸ் கிரைம் பண்ணியிருந்தாலும் ஏன்னா அது வந்து அவங்க கான்சியஸ்ல இல்ல இல்லையா. பட் ஏஐட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிரைம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவோம் சிவியர் பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்களே தவிர அப்போ அவங்க மென்டலி இல்ல அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆஸ் அ ஹியூமன் எனக்கு தெரியும் பட் ஏஐக்கு தெரியாது. அப்போ ஜுடிஷியல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து மிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. டெசிஷன் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ரூல்ஸே கூட இருக்கு. ரெகுலேஷன் ஃபார் யூஸ் ஆஃப் ஏஐ, ரெகுலேஷன் ஃபார் யூஸ் ஆஃப் ஏஐ இன் கோர்ட் 2026. ரெகுலேஷன் ஃபார் யூஸ் ஆஃப் ஏஐ இன் கோர்ட் 2026.
ஸோ இந்த ரூல்ஸ் கீழே பாத்தீங்கன்னா ஏஐ பேஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி அட்ஜுடிகேஷன் பண்ணக்கூடாது, சென்டென்சிங் எழுதுவாங்க இல்லையா லைஃப் இம்ப்ளிமெண்ட் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது, பெயில் வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடாது பேஸ் பண்ணி, செகண்ட் பாத்தீங்கன்னா அட்ஜுடிகேஷன் வந்து பண்ணக்கூடாது, சென்டென்சிங் வந்து வைக்கக்கூடாது, டெசிஷன்ல பெயில்ல டெசிஷன் கொடுப்போம் இல்லையா, ஓகே இது இந்த மாதிரி கிளைம் பண்ணிருக்காங்க நான் பெயில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவேன், அந்த பெயில் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஓனரா டிசிஷன் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஜுடிஷியல் மேஜர் இஷ்யூஸ். ஓகே நெக்ஸ்ட் அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் சைடுல வருவோம். எக்ஸிக்யூட்டிவ் சைடுல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுல வந்து எஸ்ஐஆர் இருக்கும் இல்லையா, சோ அதை பத்தி மேஜர் இஷ்யூ போயிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஸ்டேட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாவே. சோ அதுல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா ஓட்டர் ரைட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஓட்டர் ரைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து நாட் ஓன்லி லீகல் ரைட், இட்ஸ் ஆல்சோ டிக்னிட்டி அப்படின்ற மாதிரி, டிக்னிட்டி ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப இந்த ஓட்டர் ரைட் இருக்கு இல்லையா, அது நம்ம ரைட் ஓட்டு இருக்கு, இதுல ஒரு ஆர்டிகல் 326 வருமா, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் வருமா, சோ இதுக்கு தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஒண்ணே ஒண்ணு சொல்லிருப்பாங்க, ரெண்டு சொல்லிருப்பாங்க. ஒன்னு வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கும், இன்னொன்னு வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அடிஷனல் டாக்குமெண்ட்லாம் இது கேட்டுக்க மாட்டாங்க. இப்போ என்ன வந்து இல்லீகல் மைக்ரன்ட் உள்ள வந்திருக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோடது எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் இருக்குல்ல, ஆதார், இன்னும் அதர் பேன் கார்டு சம்திங் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. சோ இதுக்காக ஒரு புக் ஒன்று ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. என்ன பாத்தீங்க அப்படின்னா தி பாலிடிக்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு 1977 எழுதின ஒரு புக். தி பாலிடிக்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி 1977. ஆத்தர் பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜே.ஏ.ஜி. கிரிஃபித் அப்படின்னு நேம் அவர் பேரு. 1777 கிரிஃபித். இந்த ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் நாட் கம்ப்ளீட்லி நியூட்ரல். ஜட்ஜஸ் எப்பயுமே கம்ப்ளீட்டா நியூட்ரல் ஸ்டாண்ட்ல வந்து இருந்து ஜட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணி அந்த டெசிஷனை வந்து டெலிவர் பண்ணுவாங்க எல்லா கேசஸ்லயுமே. அதே மாதிரி ஜட்ஜஸ்க்கும் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு அவர் அந்த புக்ல. இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டெசிஷன் மேக்கிங்ல ஓவரா என்ன சொல்றாரு அப்படின்னு அந்த புக்ல வந்து ஜட்ஜஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து நியூட்ரலா இருந்து ஜட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்ஐஆர் கேஸ் என்ன பண்ணா நிறைய இவங்க அப்போசிஷன் பார்ட்டி சைட்ல இருந்து போயிட்டு பெட்டிஷன் போட்டுருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. பட் அது வந்து பெருசா எடுத்துக்கல இந்த சென்ஸ் அது எஸ்ஐஆருக்கே தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் பார்ப்போம். லாஸ்ட் டைம் வந்து ஜப்பானோட பார்த்தோம், இப்ப செச்சிலோடது பார்த்தோமா, இன்னைக்கு இந்தோனேஷியாவோட பார்த்தோம். இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா ரெண்டுக்குமே வந்து நியூசிலாந்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்திருந்தாரு. அதுல இந்தோனேஷியா பத்தி ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தோனேஷியா பார்த்தோம் அப்படின்னா குளோபல் வைஸ் நிக்கல்ல 21% வந்து ப்ரொடக்ஷன் அங்கதான் நடக்குது. நிக்கல் ப்ரொடக்ஷன்ல 21. இது யூபிஎஸ்ல பிரிலிமினரி கேட்ட ஒரு 40 கொஸ்டின் இது 2025 கேட்டது. 21% குளோபல் வைஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல. நமக்கும் அவங்களுக்கு என்ன நெகோசியேஷன் போகும் நமக்கு அந்தமான் நிக்கோபார் அந்த சைட்ல இருக்கு, மலாக்கா ஸ்ட்ரைட்டிங்களோட இருக்கு. ஸோ அப்ப அந்த சைட்ல நமக்கு மேரிடைம் இம்பார்ட்டன்ட் தேவை. மேரிடைம் சேஃப் கார்டு, பேட்ரோல் இதெல்லாம் நமக்கு போகணும். ஸோ அதுக்காக நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. மேரிடைம் சேஃப்டி, இது போக புதுசா பார்த்தீங்கன்னா மினரலுக்கு ரிலேட்டட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, ஏன்னா நிக்கல் அங்க இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட், இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல இம்பார்ட்டன்ட். ஸோ அது சைன் பண்ணிருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் மிசைல் இருக்கும் இல்லையா, க்ரூஸ் மிசைல், அது நமக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. ஸோ அந்த பிரம்மோஸ் மிசைலை வாங்குறதுக்கு நம்மகிட்ட அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இது போக ஏர் டு ஏர் மிசைல் ஆஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிசைலுமே அவங்க கேட்டிருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அமாங் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். இப்ப நம்ம இவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் மிசைல் இருக்குல்ல, அது வந்து ப்ரொவைட் பண்ண போறோம்.
ஆஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஏர் டு ஏர் மிசைல். இப்போ பிரம்மோஸ் அப்படிங்கிறது க்ரூஸ் மிசைல் இல்லையா, இது எப்படி போய் அட்டாக் பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது கிரவுண்ட் லெவல் இருந்து அதாவது எண்டோ அட்மாஸ்பியர் இதுக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணும் இந்த மாதிரி, அதாவது லோயர் லெவல் அட்மாஸ்பியர்ல போகும். வேற ஆஸ்ட்ரா அப்படிங்கிறது ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னா நமக்கு இங்க ஏர்ல இருக்கும் இல்லையா, ஸ்கைல அங்க மேல இருந்து பண்ணாமோ அப்படின்னா எனிமியோட வந்து ஸ்கைல போய் அட்டாக் பண்ணும். இதுதான் வந்து ஆஸ்ட்ரா பண்ணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க. சோ இதுவுமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட ப்ரொக்யூர் பண்றதுக்கு. இது போக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவுடைய நேஷனல் அசம்பிளில வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1927ல குரு ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்ற ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா அங்க இந்தோனேஷியாவுடைய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம். அதுல ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டரா அவர் இருந்திருக்காரு. குரு இவரு ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்ற நேம் அவர். அங்க எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது. அவங்க 1948ல வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். சோ அந்த டைம்ல இவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. இந்தியன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்தோனேஷியா நமக்கு வந்து செப்பாங் போர்ட் அப்படின்னு இருக்கு. செப்பாங் போர்ட். இந்த போர்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்தமானுக்கும் மலாக்கா ஸ்டேட்டுக்கும் ரொம்ப நியர்பைல இருக்கும். சோ அப்போ நமக்கு அங்க ட்ரேட் பண்றதுக்கு அந்த ஷிப் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த போர்ட். இது டெவலப் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இது போக பராம் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து சிவன் டெம்பிள். இது மூணு பேருக்குமே இருக்கும் இல்லையா, சிவன் விஷ்ணு அப்புறம் பிரம்மா, இவங்க மூணு பேருக்குமே இருக்கான டெம்பிள். இது வந்து யுனெஸ்கோ சைட்ல இருக்கு ஒன் ஆஃப் த லிஸ்ட் இது. சோ இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் போயிருந்தார். சிவிலியன் அவார்டு அது அது மோஸ்ட்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு கண்ட்ரியும். அது போக அவங்க கண்ட்ரி நம்ம வந்து யூபிஐ யூஸ் பண்ணா அலோவ் பண்ணிருக்காங்க. ஆமா, அது அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைன் பண்ணலாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றது. இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா 1000 years ஓல்டு இது இந்த டெம்பிள். இது போக எலெக்ஷன் கமிஷன், ரெண்டு கண்ட்ரியோட எலெக்ஷன் கமிஷனும் சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சீட் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீடு அக்ரிகல்ச்சருக்கு. ஆமா, அவங்க நமக்கு கொடுக்கறதுல நமக்கு அந்த மாதிரி எது நமக்கு மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக ஹெல்த் ஃபெசிலிட்டி அதுவுமே ப்ரொவைட் பண்றதா ரெண்டு சைடுல அக்ரி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எஜுகேஷன் கேம்பஸ், இந்தோனேஷியாவோட கேம்பஸ் வந்து இந்தியன் ஐஐடிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இங்க வந்து செட்டப் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு வந்து செட்டப் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்கோம் நெகோசியேஷன். இது இந்தோனேஷியாவை வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கோல்டன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்தோனேஷியா. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கோல்டனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. கோல்டன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். இவங்க அதிகமா ஆக்சஸ் பண்றாங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே. சோ அதனால நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் நிறைய சைன் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ வந்து நமக்கு நிறைய கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா பார்ப்போம். ஆஸ்திரேலியா பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சைன் பண்ணிருந்தோம். சோ அது கீழே நம்ம எய்ம்னு பாத்தீங்கன்னா 2030ல அரௌண்ட் ஒரு 100 பில்லியன் ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு டார்கெட்டா வச்சிருக்கோம். ஜஸ்ட் எய்மா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் பத்தி பேசியிருந்தாங்க. ஹெல்த்ல பாத்தீங்கன்னா இந்தியால கேன்சருடைய அந்த கவுண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னா வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸா சொல்ல மாட்டோம். இப்போ நோட்டிஃபைபிள் டிசீஸ் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, இப்போ யாருக்காவது டெங்கு வந்திருக்கும். இப்போ நம்ம ஃபேமிலில இருக்கா டெங்கு இருக்கு அப்படின்னா நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருப்போமா, அப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகும்போது வித்தின் 2 days நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெங்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் யார் தான் கொடுப்பா,
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நமக்கு கொடுப்பாங்க, பிரைவேட்ல நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. முடியாது அப்படின்னு கிடையாது, நம்ம போக மாட்டோம். இவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இது எதுக்கு ஏன் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இது டெங்கு அப்படிங்கிறது கம்யூனிகபிள் டிசீஸ். நம்ம பைட் பண்ண ஒரு மஸ்கிட்டோ அடுத்து இன்னொரு பர்சன் போய் பைட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அது ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ இந்தியன் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியால வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் மட்டும் தான் நம்ம நோட்டிஃபைபிள் டிசீஸா சொல்றோம். அந்த நோட்டிஃபைபிள் டிசீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ரிப்பீட்டடா கம்யூனிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒருவேளை ஒருத்தருக்கு அந்த டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இண்டிவிஜுவல் பர்சனோ இல்ல ஹாஸ்பிட்டலோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ யாருக்காவது இந்த டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 24 ஹவர்ஸ்ல இருந்து 3 டேஸ்க்குள்ள கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா எண்டமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 இது கீழே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. மேபி அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணலாம், சிவியரா இருக்கும் பட்சத்துல லைசன்ஸ் கேன்சல் பண்ணலாம், இல்ல வந்து இம்ப்ரிசன்மெண்ட் பெனால்டி ஏதோ சம்திங் கொடுப்பாங்க பனிஷ்மெண்ட். 24 ஹவர்ஸ் வந்து 3 டேஸ்க்குள்ள வந்து கொடுக்கணும். இது வந்து ஃபெயில் டு இன்ஃபார்ம் அப்படின்னா கிரிமினல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மலேரியா சொல்லலாம். மலேரியா, டெங்கு, காலரா, டிபி, ஹெச்ஐவி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். கிடையாது. ஏன் அப்படின்னா கேன்சர் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது, நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்துச்சு அப்படின்னா அவங்க பாடிக்குள்ள தான் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர, அதனால இன்னொரு பர்சன் வந்து கான்டாக்ட்ல இருக்கறனால ஸ்ப்ரெட் ஆகாது. பட் நிறைய கண்ட்ரில பாத்தீங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் நிறைய வந்து வச்சிருக்காங்க, நோட்டிஃபைபிள் டிசீஸா வச்சிருக்காங்க. பட் இந்தியால அப்படி கிடையாது. ஆனா தெலுங்கானா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அவங்க தெலுங்கானா ஸ்டேட்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து கேன்சர், ஐ திங்க் கேன்சர் வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸா வச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால சப்போஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நோட்டிஃபைபிள் அப்படின்னா அதோட ரேட் இன்க்ரீஸ் ரேட் வந்து குறையிறதுக்கான சான்ஸ். அதுதான் இப்போ ஒரு டெங்கு இருக்குன்னு சொல்றோமா, இப்போ டெங்குக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்து இவங்க இனிஷியலே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப அவங்க ப்ராப்பரா ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் கொண்டு போயிருவாங்க. இப்ப டிபி இருக்குன்னா டிபி இந்த பேஷண்ட் வந்து கூட்டு போயிருவாங்க. அப்போ அவங்க வந்து காஃப் பண்ணும்போது அடுத்தவங்க ஸ்ப்ரெட் ஆகாது. அப்ப அந்த கம்யூனிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது குறைக்கும். டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா 1-2 பேர் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் போதா, அது என்ன ஆகும்னா 2ஆ மாறும், 2 4ஆ மாறும், 4 8 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அது ஒருத்தர் கூட ஒருத்தர் அப்படின்னா கவுண்டிங் போகும், பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிங்கறதுனால இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. It is allowing, so it is not. So, of course, notes of the non-like. நம்ம பேண்டமிக்லாம் சொல்றோம்ல, COVID-19 பேண்டமிக் சொல்றோம் இல்லையா, அது வேர்ல்டு வைட் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈஸியா ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது. அதுவும் நம்ம நோட்டிஃபைபிள் டிசீஸ் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி பார்ப்போம். ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி என்ன சொல்லிருக்காங்க? Internal security. எக்கனாமி செக்டர்ஸ் வரும் இல்லையா, செக்டர்ஸ் வரும். Environmental environment, geographical knowledge, environment, disaster, internal security, internal security. வேற சயின்ஸ் அண்ட் டெக் வருமா? வேற என்ன சப்ஜெக்ட் வரும்? சயின்ஸ் அண்ட் டெக் வரும். இது எக்கனாமில இன்னும் நிறைய இன்க்ளூசிவா இருக்கும், மேஜரா இருக்கும். டிசாஸ்டர் என்வரான்மெண்ட் ரெண்டு வரும். அது வந்து நம்ம ஜிஎஸ் ஒன்லே பார்த்துக்கோம். அது ஜியோகிராஃபி வந்து மோஸ்ட்லி கோரிலேட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, எக்கனாமி பாத்தீங்க அப்படின்னா இதுல கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு இல்லையா, அது மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து கோஆபரேட்டிவ் பத்தி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க. நமக்கு கோஆபரேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்
கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 ஆட் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அமுல் இருக்கு இல்லையா, அமுல் வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ப்ராடக்ட். இது ஆவின் இருக்குல்ல தமிழ்நாட்டுல, அது வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வருது. கர்நாடகா நந்தினின்னு ஒரு மில்க் இருக்கும், மில்க் ப்ராடக்ட். ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி வருது. இப்போ நீங்க அமுல்ல எல்லாம் போய் மெம்பர் ஆகணும் அப்படின்னா 1 ரூபி அப்புறம் வந்து ஒரு கவ், அவ்வளவுதான். 2 இருந்துச்சுன்னா போதும், நீங்க வந்து மெம்பர் ஆயிக்கலாம். அதாவது என்னன்னா சிம்பிள், அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்காக கொண்டு போறது. அதான் வந்து கோஆபரேட்டிவ் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிறது தான் அது. அதாவது அந்த கம்யூனிட்டிக்குள்ள யாரெல்லாம் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து சிமிலரா இருக்கு, லைக் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டோ இல்ல சொசைட்டி, ஐ மீன் சோசியல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபெர்டிலைசருக்கு செப்பரேட்டா ஒரு சொசைட்டி இருக்கும், கோஆபரேட்டிவ் சொசைட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சீடுக்கு செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. என்னன்னா அவங்களுடைய குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எது ஈஸியா அவைலபிள் இருக்குமோ, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எங்க ஓரளவுக்கு பண்ண முடியுமோ அந்த இடத்துல வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் பீப்புள் எல்லாமே அப்ப எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க அந்த சொசைட்டிக்கு. இதுல இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா 8.5 lakh ரெஜிஸ்டர்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு. இப்போ 8.5 lakh ரெஜிஸ்டர்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு. இதுல இந்த 8.5 lakh ரெஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா 98% வந்து ரூரல் இருக்கக்கூடிய சொசைட்டிஸ். இப்ப ரூரல் இருக்கிற சொசைட்டிஸ் வந்து அதிகமா எங்க இருக்குன்னா இன்க்ளூசிவா அந்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது இதுல பங்கு அதிகமா இருக்கு. 98%. இது போக இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமா பாத்தீங்கன்னா பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்றாங்க. பாரத் டாக்ஸி இதுக்கு என்ன பண்ணுவாங்க, லைசன்ஸ்டு டிரைவர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ரோல் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி கீழே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டிரைவரா வந்து போக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாரத் டாக்ஸில பாத்தீங்கன்னா 6.37 lakh ரெஜிஸ்டர்ட் டிரைவர்ஸ் இருக்காங்க. 6.37 lakh ரெஜிஸ்டர்ட் டிரைவர்ஸ். கோஆபரேட்டிவ் செக்டர் பாத்தீங்கன்னா ரெண்டா சொல்லலாம். ஒன்னு வந்து ஸ்டேட் கோஆபரேட்டிவ் இருக்கு, இன்னும் வந்து மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் இருக்கு. ஸ்டேட் கோஆபரேட்டிவ்னா வித்தின் அந்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீகார் அப்படின்னா பீகார்க்குள்ள மட்டுமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. மல்டி ஸ்டேட் பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட் இல்ல 3 ஸ்டேட் மிக்ஸ் ஆயிருக்கிறது வந்து மல்டி ஸ்டேட் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா கூட அமெண்ட் பண்ணாங்க 2023 மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ். சொசைட்டிஸ் ஆக்ட் இது அமெண்ட் பண்ணிருந்தாங்க ஆக்சுவலி, ஆக்ட் 2023. சோ இது ஏன் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல ஒரு சில கோஆபரேட்டிவ் வந்து ஃபெயில் டு ப்ரொவைட் சர்வீஸ், அதனால வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா சொசைட்டியோட நேம் மறந்துச்சு. சோ அந்த சொசைட்டி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பீப்புள்கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கிட்டு அவங்களுமே வந்து அந்த பினான்சியல் கிரைசிஸ்ல போயிட்டாங்க. திரும்ப அவங்க ரீஃபண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபண்ட் வந்து ஸ்லோவா ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவரால் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ரொம்ப லேகா இருக்கு அப்படின்றதுனால அந்த டைம்ல இந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, செப்பரேட்டா வந்து உங்களுக்கு எலெக்ஷன் சேர்மன்லாம் இருக்காங்க இல்லையா, சேர்மன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு டாமினன்டான பர்சன் வந்துடக்கூடாது. இப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த 10 மெம்பர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேபி வெல்தி பீப்புளா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அந்த 10 மெம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப அவங்க தான் வந்து அடிக்கடி வந்து அந்த ஹெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கீழே செப்பரேட்டா இதுக்கு ஒரு எலெக்ஷன் பாடி ஒன்னு அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து எலெக்ஷன், அதாவது எப்பப்பெல்லாம் வந்து அந்த டென் முடியுதோ அப்பெல்லாம் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் வந்து இருக்கும் அப்படின்னு. சிங்கிள் பர்சனல் டாமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றத கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ஒண்ணு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிவன் ரெட்ரஸல் மெக்கானிசம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க கோஆபரேட்டிவ்ஸ்க்காக. இப்போ நாம வந்து ஒரு கோஆபரேட்டிவ் போறோம், இப்போ ஏதோ சம்திங் வந்து வாங்க போறோம், இப்போ ஃபர்டிலைசர் வந்து ஒரு ஒரு பேக் வந்து வாங்க போறோம் அப்படின்னா, நார்மலா மத்தவங்க என்ன ரேட் சொல்றாங்கன்னா ஒரு 100 rupees சொல்றாங்க. பட் நான் கேட்கும்போது எனக்கு 120 சொல்றாங்க. பட் 20 rupees வந்து எக்ஸஸ் ஆகலையா, அப்ப அது ஏன் வந்து எனக்கு தெரியாது. அப்ப நான் போய் அந்த ட்ரிவன் ரெட்ரஸ்ல போய் அப்ரோச் பண்ணும்போது அப்ப எனக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும். ரிமைனிங் 20 rupees அதுக்கு தகுந்த மாதிரி காம்பன்சேட் பெனால்ட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்லாம் பார்த்து இந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா நார்மலா கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரூல்ஸ் யாரும் விலேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி இன்பிரிசன் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ்ல. இது போக பாத்தீங்கன்னா அர்பன்ல வந்து 1415 கோஆபரேட்டிவ்ஸ் வந்து இருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அர்பன்ல. அதே மாதிரி 60,000 கிரெடிட் சொசைட்டிஸ் வந்து இருக்காங்க இந்தியால, கடன் கொடுக்குறவங்க.
பட் நமக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டில என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப டிஜிட்டல் ஏரா போய்கிட்டு இருக்கு. ஈவன் பேங்கிங் செக்டாரே டிஜிட்டல்ல தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். யாரும் பேங்க் போய் கியூல நிக்கிறது கிடையாது. சோ அப்ப என்ன லேக் ஆகுதுன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப லேக் ஆகுது. இந்த டிஜிட்டல் அடாப்ஷன், செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப லேகா இருக்காங்க இவங்க. டிரான்ஸ்பரன்சி எப்போ வரும் அப்படின்னா டெக்னாலஜி அந்த இன்க்ளூஷன் வந்து அதிகமாகும் போது நமக்கு டிரான்ஸ்பரன்சி வரும் இல்லையா? பட் இங்க வந்து டெக்னாலஜி வந்து உள்ள அந்த அளவுக்கு இன்க்ளூட் ஆகல. அப்ப டிரான்ஸ்பரன்சி ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகிழா பேங்க்னு சொல்லுவாங்க. அந்த மகிழா பேங்க்னா கோஆபரேட்டிவ் தான் அது. ஸோ அது பாத்தீங்கன்னா பிங்க் ரிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு குவாலியர் அப்படின்ற இடத்துல ஸ்டேட் ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிங்க் ரிக்ஷா இது யாருக்கு அப்படின்னா உமன் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரன் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கொடுத்து அது மூலமா அவங்க லைவ்லிஹுட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு பிங்க் ரிக்ஷா. இது நம்ம இம்போர்ட் அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் மட்டும் பண்றதை ஈவன் எக்ஸ்போர்ட்லாம் கூட பண்றோம். அமுல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோஆபரேட்டிவ் செக்டார்னால தான் வந்து ப்ரொமோட் ஆயிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா எப்படி வந்து கார்பரேட் செக்டர் அப்படிங்கிறது மேல ஒரு பிக் ஷாட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றோம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த கோஆபரேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ரூரல் பீப்புளோடைய அந்த இன்க்ளூசிவ் க்ரோத் ப்ரொமோட் பண்றதுக்காக ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து மினரல்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. மினரல்ஸ் இந்தியால மினரல் டிப்ளமசி அப்படின்னு பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ரேர் எர்த் மினரல்ஸோ இல்ல கிரிட்டிக்கல் மினரல்ஸோ வந்து ரொம்ப கம்மியா ரேர் எர்த் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா எர்த்ல நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம். அப்படி பண்ணும் போது அந்த மினரலோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி டெக்னாலஜி நமக்கு லேகா இருக்கிறதுனால நம்ம கம்மியான தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா இருக்கும். இல்ல அது எர்த்லயே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுதான் வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா இப்ப கரண்ட் இருக்கிற டெக்னாலஜி இருக்கும் இல்லையா எல்லா கண்ட்ரிஸுக்கும் ஒரு டெக்னாலஜி வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னாலஜிக்கு அந்த மினரல் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். இப்ப செமி கண்டக்டர் இம்பார்ட்டன்ட். நம்ம ரினியூவல் எனர்ஜி பார்த்துட்டு இருக்கோம். ரினியூவல் எனர்ஜி எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சோலார் பார்த்துட்டு இருக்கோமா அப்ப சோலார் பேனல்ல பேஸ் பண்றதுக்கு சிலிக்கான் தேவை. இப்ப இந்த சிலிக்கான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ரேர் ஒரு மினரல் அப்படின்னா அது இந்த டைம்ல வந்து கிரிட்டிக்கல் மினரல் நம்ம டேர்ம் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் புரியுதா? ரேர் எர்த் அப்படிங்கிறது எர்த்ல பவுண்ட் ஆயிருக்கிறது வந்து ரேர் எர்த். கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது இப்ப கரண்ட் டெக்னாலஜி நம்ம சப்போர்ட் பண்றது வந்து கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது. இப்ப என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கும் இல்லையா சோ ஆஸ் வெல் அஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து அதிகமான ஹியூஜ் குவான்டிட்டியை எங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா சைனா தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல இயர்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சைனா வந்து அவங்களுடைய அந்த மினரல்ஸ் உடைய ஆக்சஸ் இருக்கும் இல்லையா எக்ஸ்போர்ட் அந்த ஆக்சஸ் வந்து ஸ்டாப் பண்றாங்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு. எஸ்பெஷலி எந்த கண்ட்ரி ரொம்ப டெவலப்பிங்ல இருக்கும் அந்த கண்ட்ரிக்கு பர்பஸாவே ஸ்டாப் பண்றாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சைனால இருந்து நம்ம சோலார் பேனல் இருக்கும் இல்லையா அதுல வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். லெவலில் நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து பூஸ்ட் ஆகல அங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இவங்க அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு பெரிய லெவல்ல வந்து அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய டைவர்சிஃபைவான ரிசோர்ஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்தோனேஷியாவோட சைன் பண்ணிருக்கோமா அப்புறம் ஆசியாவோட சைன் பண்ணிருக்கோமா அந்த மாதிரி வந்து சைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியால ஹியூஜ் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அயன் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அலுமினியம் அதிகமா இருக்கும். மேங்கனீஸ் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நம்மள்ட்ட வந்து மேங்கனீஸ் ஈவன் பியூர் ஃபார்ம்ல இந்தியால தான் அதிகமா கிடைக்கும். நம்ம எதுல லேக் ஆகும்னா லித்தியம் வந்து லேக் ஆகும். லித்தியம் வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா 24 ஐ திங்க் இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க. அலுமினியம் அயன் மேங்கனீஸ் நமக்கு லித்தியம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வாங்கிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா இங்க இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். லித்தியம் நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ரிசர்வ் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றது நமக்கு டெக்னாலஜி கிடையாது. அந்த டெக்னாலஜி லேகா இருக்கிறதுனால இப்போ ஒரு நியூ இண்டஸ்ட்ரி ஒன்று பிகின் ஆகுது நம்ம உடனே இன்வெஸ்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம். ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையா அந்த ஹெசிடேஷன் பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு அதிகமா இருக்கு. அப்போ மினரல்ஸ்ல வந்து வேற வேற மினரல்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஒரு நியூ மினரல் இன்வெஸ்ட் பண்றது ரெடியா இல்ல அவங்க. சோ அது ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கும். அதனால நீர் இருக்காது குறைஞ்சிரும் ரொம்பவே குறைஞ்சிரும். இருக்கும் அங்க இருந்து வந்து கம்பெனிஸ் இங்க இது பண்றதுக்கான சான்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. இங்க ஃபாரின்ல இருந்து ஒரு எஃப்டிஐ மூலமா இங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கும் ஆனா ரெடியா இருக்கிறதுல பெரும்பாலும் யாருமே அது ஒரு இஷ்யூ. ஈவன் பாத்தீங்கன்னா காப்பர் இருக்கும் தெரியுமா காப்பரே பாத்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் ஆஃப் காப்பர் இங்க வந்து இங்க இருந்து நம்ம எடுப்போம் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி எடுப்போமா எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதை வந்து சைனாக்கு தான் நம்ம பியூரிஃபிகேஷன் அனுப்புவோம். அங்க அனுப்புறதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து போடுவாங்க. இப்போ நம்ம இங்க இருந்து காப்பர் வந்து ராவா எடுக்கணும்னா 10 rupees எடுக்கணுமா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் 10 rupees எடுக்கணும்னா இதை நம்ம சைனாக்கு வந்து அனுப்புறோமா பியூரிஃபை பண்றது நம்மகிட்ட அந்த ஃபெசிலிட்டி கிடையாது.
பியூரிஃபை பண்றது அவங்க நடக்கும் போது அவங்க பியூரிஃபை பண்ணிடுவாங்க, பண்ணதுக்கு திரும்ப நமக்கு வருது இல்லையா, திரும்ப வரும்போது அரௌண்ட் 50 ருபீஸ் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ 40 ருபீஸ் நமக்கு லாஸ் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பியூரிஃபை பண்ற செட்டப் வந்து பிளான் நம்ம செட்டப் ஆகும். இங்க இங்க ஒண்ணு இருக்குல்ல, தூத்துக்குள்ள கூடக்குளம், சாரி இல்ல ஸ்டெர்லைட் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இதுதான், இந்த காப்பர் வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய பிளான்ட் தான். ஸோ அப்ப நமக்கு இங்க லேகா இருக்குன்னா நம்ம வேற கண்ட்ரில கொடுத்து பண்ண வேண்டியது இருக்கு, ஈவன் தான் நமக்கு ரிசோர்ஸ் அதிகமா இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம லேக் ஆகும். அதுக்கு மேஜர் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால டெக்னாலஜி நம்மள்ட்ட கிடையாது ப்ராப்பரா, இது ஒரு மேஜர் ரீசன்ஸ். இது அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப லேகா இருக்கிறதுனால எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராப்பரா பண்றது இல்ல. இம்போர்ட் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நிறைய நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ் வந்து வெளியில போகுது. இது எக்கனாமில அவரு ஷேக் அப்படிங்கிறது வந்து பண்ணுது, ஷேக்னஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவை, மினரல்ஸ் வந்து எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வரும், நமக்கு டெக்னாலஜி நல்லா இருக்கும் போது வரும். கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க, சப்சிடி கொடுக்குறாங்கன்னா வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவைலபிள் டு ஆல் டைம், எல்லா சீசன்லயும் அந்த டெக்னாலஜி அவைலபிளா இருக்கணும். ஒண்ணு, அது வந்து ஈஸி ஆக்சசபிளா இருக்கணும், அது ஆப்ரேட் பண்றது வந்து ஈஸியா இருக்கணும். தேர்டு பாத்தீங்கன்னா சீப் அண்ட் காஸ்டா இருக்கணும், அப்பதான் எல்லாருமே போய் ஆக்சஸ் பண்ண முடியும். காஸ்ட் அதிகமா இருந்ததுன்னா ஒன்லி லிமிடெட் பீப்புள் தான் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, அது வந்து நமக்கு ஒரு பெரிய லேக்னஸ் சொல்லி. ஓகே, இது வந்து மினரல்ஸ் பேஸ் பண்ணி டிஸ்கஷன் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ன்ற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கோம். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா ஈவன் டவுட் ரோடர்ல கூட போயிட்டு நமக்கு அந்த ஃபினான்ஷியல் ஆக்சஸ் லைக் பேங்க் போறது, அதுல சேவிங்ஸ் வச்சிருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் ஹெல்த் என்னன்னு பாத்தீங்கன்னா டே டு டே நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து ப்ராப்பரா அப்ரோப்ரியேட் வேல வந்து ஸ்பெண்ட் பண்றது, அந்த அமௌண்ட் நம்மள்ட்ட இருக்கணும் டெய்லி ஸ்பெண்ட் பண்றதுக்கு. இப்போ ஸ்பெண்ட் பண்றது டெய்லி நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், பேக்கப்ல ரிசோர்ஸ் ஏதோ சம்திங் இருக்கணும், அதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படிங்கிறது. ஸோ என்னன்னா ஃபியூச்சருக்கு வந்து சேவ் பண்ணணும் அமௌண்ட், ஆஸ் வெல் அஸ் நமக்கு டே டு டே லைஃபுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு அமௌண்ட் தேவை. இஃப் சப்போஸ் நமக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ண நமக்கு அமௌண்ட் தேவை. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படிங்கிறது. இந்தியால பார்த்தோம்னா பாஸ்ட் 10 இயர்ஸ்ல டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் அந்த ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அடல்ட் கிட்ட. ஸோ அந்த அடல்ட் அக்கௌண்ட் ஹோல்டர், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி 35, அதாவது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 35% இருந்தாங்க, இப்போ 80% அதிகமாயிருக்கு. பிஃபோர் வந்து 35% தான், இப்போ 80% தான் இருக்காங்க, அதிகமா இருக்கு ஆக்சஸ் பண்றது. இது பார்த்தா வேர்ல்டு பேங்க் குளோபல் ஃபின்டெக்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பேங்க் குளோபல் ஃபின்டெக்ஸ், வேர்ல்டு பேங்க் குளோபல் ஃபின்டெக்ஸ் ரிப்போர்ட். ஓகே, நம்ம இந்த 10 இயர்ஸ்க்குள்ள இவ்வளவு அச்சீவ் பண்ணதுக்கான மேஜர் ரீசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ்ல வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இதுல வந்து ஈவன் 18 ஏஜ் குறைவா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. செகண்ட் வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம டைரக்டா வந்து கரப்ஷன்ல நிறைய மணி லாஸ் ஆகும் இல்லையா, சம் அமௌண்ட் எடுத்து வந்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம டைரக்டா உங்களுக்கு ஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கம்பல்சரி கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஜி நரேகா இருக்கு இல்லையா, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், இந்த 100 டேஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அது பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து சேலரி டேரக்டா அக்கௌண்ட் தான் போடுவாங்க தவிர இன்டர்மீடியட் வச்சு கொடுக்க மாட்டாங்க சேலரி. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் தேர்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிஎம் விஸ்வகர்மா என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பீப்புளுக்கு செப்பரேட்டா கவர்மெண்ட் வந்து டேக் ஐடி எல்லாம் கொடுத்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓவரால். ஸோ அந்த ஸ்கீம் மூலமா நமக்கு அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். பிஎம் விஸ்வகர்மா யோஜனா. ஈஷாம் போர்ட்டல், ஈஷாம் போர்ட்டல் பாத்தீங்கன்னா எல்லா எம்எஸ்எம்ஏ அதுல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அது வந்து சில பினான்சியல், இப்போ நம்ம பேங்க்ல போய் எம்எஸ்எம்ஏ வந்து லோன் கேட்கணும், இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அவங்க சொன்ன மாதிரி. அப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனா. அட்டல் பென்ஷன் யோஜனா பாத்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி வந்து பென்ஷன் யாருக்கு கொடுப்பாங்க, ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா. இது அன்ஆர்கனைஸ்ட்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி இருந்தா, இப்போ ஒரு விவசாயி இருக்காரு, இல்ல வந்து ஒரு நார்மல் இண்டஸ்ட்ரி சென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதுல ஒர்க் பண்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் போய் பென்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியுமா, முடியாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா கீழே 18 ஏஜ்ல இருந்தவங்க 18 ஏஜ் முடியணும்,
அந்த 18 ஏஜ் டு 40 ஏஜ் இந்த இயர்ஸ்க்குள்ள அவங்க 1000ல இருந்து 5000 வரைக்கும் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து மந்த்லி வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கும். மினிமம் வந்து 15 இயர்ஸ் அவங்க பே பண்ணணும். இந்த இதுல அப்படி பே பண்ணாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி 60 ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் வரும். கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இந்த பென்ஷன் அக்கௌண்ட் கீழே செப்பரேட் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவோம். அக்கௌண்ட்ல பே பண்ணிட்டு வரும் மந்த்லி. அப்படி பே பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது பே பண்றது வந்து அந்த ஸ்கீமுக்கு உள்ள வரணும்னா 15 இயர்ஸ் ஆகுது மினிமம் நம்ம பே பண்ணிருக்கோம். அப்படி பே பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை இது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தாங்களே பென்ஷன் பே பண்ணிருக்காங்க அவங்க வந்து டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்பௌஸ்க்கு கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட். ஒருவேளை 2 பேருமே டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா நாமினி பண்ணிருப்பாங்களே ஒரு பர்சன் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஸ்பௌஸ் இருந்தாலும் பென்ஷனா கொடுப்பாங்க. அப்படி அவங்க இல்லைன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல வந்து வரும். இது போக அடிஷனல் டிஜிட்டல் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம யூபிஐ ஆக்சஸ் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேங்கிங் செக்டர்ல இப்போ நிஃப்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நிஃப்ட் ஆர்டிஜி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே த்ரூ டிஜிட்டல் போல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸ் இருக்காங்க. இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக இன்னொரு நியூ டேர்ம் பாத்தீங்கன்னா யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலா யூபிஐ தான் சொல்லுவோம். நம்ம எப்பவுமே யூபிஐ சொல்லுவோம். யூபிஐ என்னது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து நம்ம டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம். பட் யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காரு. அவருக்கு இப்போ அமௌண்ட் தேவை, ஏதோ எமர்ஜென்சி கிரைசிஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கு அவருக்கு. இப்போ ஃபண்ட் தேவை அப்படின்னா ஆர்பிஐ கீழே ஒரு போர்ட்டல் இந்த மாதிரி யூஎல்ஐ ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. அந்த போர்ட்டல்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அது கீழே அதாவது அந்த சிங்கிள் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இது. ஒன்ஸ் வந்து அவங்களுடைய எல்லா டீடைல்ஸ் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய பேங்க்ஸ் இருக்கும், லோன் ப்ரொவைட் பண்ண ஒரு பேங்க்ஸ் இருக்கும், அது வந்து லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. எது நமக்கு தேவையோ போய் ஆக்சஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஒர்க் பண்றவங்க யாருனாலும் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த அட்டல் யோஜனா சொன்னோம் இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வராது. டாக்ஸ் பே பண்ற பீப்புள் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க அவங்களும் கவர் ஆகும். இன்ஃபார்மல் செக்டர் ஒர்க் பண்றவங்க வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனர்ஜில பாத்தீங்கன்னா எத்தனால் பிளண்டிங் பத்தி பேசியிருந்தாங்க. எத்தனால் பிளண்டிங் எத்தனால் பிளண்டிங் என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, பெட்ரோல் வந்து பங்குக்கு போவோம். ஸோ பெட்ரோல் வந்து இவ்வளவு அமௌண்ட் சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து 100% பியூர் பெட்ரோலா இருக்கும் இல்லையா. அப்போ அந்த 100% பியூர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் ஆயில் இருக்கும், அதுல தான் வரும். அப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க 100% அந்த பியூர் பெட்ரோல் நீங்க யூஸ் பண்ணும்போது அது ஒரு ஸ்மோக் இருக்கும் இல்லையா, வரும்போது கார்பன் எமிட் பண்ணும். அந்த கார்பன் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து ஆக்ட் பண்ணுதுல, அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ் ஆகும். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எத்தனால் பிளண்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எத்தனால் பிளண்டிங் சென்ஸ் இப்போ கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 20% வந்து எத்தனால் இருக்கு இல்லையா, எத்தனால் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு 80% வந்து பெட்ரோல் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வெஹிக்கிளுக்கு 100% வந்து ஃபியூல் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு கார்பன் எமிஷன் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும் அப்படின்றது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. அதுதான் வந்து எத்தனால் பிளண்டிங் அப்படின்றது. இப்போ எப்போ டார்கெட் நம்ம 20 வச்சிருக்கோம், அடுத்து கிராஜுவலி 30, 40 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் இஷ்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எத்தனால் பிளண்டிங் பண்ணக்கூடிய வரக்கூடிய பெட்ரோல் இருக்குல்ல, சொல்லுங்க. அதுக்கு ஏத்தாப்புல ஒரு மோட்டர் கூட இது குவாண்டிட்டி கம்மி இல்ல, 50-50 வரும்போது மேபி அதை யோசிக்கலாம். இது குவாண்டிட்டி கம்மி இருந்தா அந்த அளவுக்கு என்ஜின் அஃபெக்ட் ஆகுமான்னு தெரியல. நான் செக் பண்ணி சொல்றேன். இப்போ இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம 100% பியூர் பெட்ரோல் போடுவோம் தெரியுமா, அந்த பெட்ரோலுடைய ரேட் வந்து ஈவன் குறைஞ்சிருக்கும் இந்த டைம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய காசு வந்து 100 rupees இருக்கு அப்படின்னா
இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலுடைய காஸ்ட் வந்து 150 இருக்கு. இப்ப நம்ம எங்க போவோம்? 100 ருபீஸ் தான் போவோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 50 ருபீஸ் வந்து யாருக்கு ஆக்சுவலி வந்து லோ காஸ்ட் தான் சேல் பண்ணுவோம். பட் அப்படி இருக்கிறது ஏன் அப்படின்னா ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மர்ஸ் வந்து 50 ருபீஸ் வந்து சப்சிடியா கொடுத்துறாங்க, காம்பன்சேஷன் கொடுத்துறாங்க. அதனால வந்து 150 இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏன் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எத்தனால் இருக்கு இல்லையா எடுக்கிறதுக்கு, அதுல வந்து நமக்கு ஜெனரேஷன் சொல்லுவோம். ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஜெனரேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், அப்புறம் ஃபோர்த் ஜெனரேஷன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட் கிராப் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஃபுட் கிராப்னா என்ன வரும்? சுகர் கேனு, மைஸ், சோர்கம், இதெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்றது. இப்போ அதிகமா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எதை ஆக்சஸ் பண்றாங்க? சுகர் கேன் ஆக்சஸ் பண்றாங்க. இப்போ சுகர் கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டென்சிவ் ரொம்ப அதிகமா இருக்கும். வாட்டர் இன்டென்சிவ் as well as ஃபெர்டிலைசர் இன்டென்சிவ் இதெல்லாம் பண்ணி வரும்போது இதுக்கான ஈல்டு வந்து ஃபார்மருக்கு வந்து ப்ராப்பரா கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து சுகர் கேன் வந்து ப்ரொக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணதுக்கு வந்து அமௌண்ட் போகும். இப்போ நீங்க எம்எஸ்எம்ல வரக்கூடிய எம்எஸ்பில வந்து நம்ம ரைஸ் வந்து ப்ரொக்யூர் பண்றாங்களே கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டேல நமக்கு அமௌண்ட் அதாவது ரெசிபி கொடுத்துருவாங்க. பேமெண்ட் வந்து வித்தின் 10 days 15 days நம்ம அமௌண்ட் வந்து இது நார்மல் யூஸ் நடக்குது. பட் சுகர் கேனுக்கு அப்படி கிடையாது. சுகர் கேன் என்ன பண்ணுவோம்னா அது ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபண்ட் அப்படிங்கிறது அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு அந்த சுகர் கேனுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி வரும்போது அந்த ஈல்டு வந்து குறையும் போது ஆப்வியஸா இங்க வரக்கூடிய அந்த ஓவரால் அவுட்புட் இருக்கும் இல்லையா, இவ்வளவு 1000 ருபீஸ் வந்தா 1000 ருபீஸ் போறது கிடையாது, அவங்க 800 தான் போகுது. ரிமைன் 200 உங்களுக்கு லாஸா போகுது இல்லையா, அந்த லாஸை மேனேஜ் பண்றதுக்காக 50 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி காம்பன்சேஷன் கவர்மெண்ட் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அது வந்து ஏன் பெட்ரோல் சோர்ஸ்ல இந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தா ரொம்ப இப்ப நமக்கு என்னன்னா கார்பன் எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு எத்தனால் நமக்கு தேவை? அந்த எத்தனால் வந்து இதுல இருந்து ஈஸியா எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா சுகர் கேன் எடுக்கலாம். சுகர் கேன் வந்து ஃபெர்மெண்ட் ஆகும்ல, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா எடுக்க முடியும். அப்ப அந்த எத்தனால் எடுக்கிறதுனால அதை என்ன பண்ணாலும் வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கு. அங்க இருந்து வர்றதுனால நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஆமா, கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து 12 month வந்து இந்த கிராப் வந்து இருக்கும் சுகர் கேன் அப்படிங்கிறது. அது ஒரு பேர்டன், அந்த டியூரேஷன் ரொம்ப அதிகம். அப்புறம் வாட்டர் இன்டென்சிவ், ஃபெர்டிலைசர் இன்டென்சிவ். இதுவே வந்து சோர்கம் சொல்லுவாங்க, கம்பு சோளம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு அது ஷார்ட் டியூரேஷன் இருக்கும், வாட்டர் இன்டென்சிவ் கிடையாது, ஃபெர்டிலைசர் கம்மியான கன்சம்ஷன் எடுத்துக்கும். ஆனா நம்ம அதிகமா எத்தனால் பிளான்ட்ல எதாவது டிபெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா சுகர் கேன் வச்சு தான் வச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிராப் ரெசிடியூ இருக்கும்ல, வேஸ்டேஜஸ் இருக்கும் தெரியுமா. இப்போ பேடி இருக்குன்னா பேடியோடைய அந்த உமிழ்லாம் சொல்லுவாங்க, அது வச்சு பண்றது. மைஸ் இருக்குன்னா மைஸ் வந்து அந்த ஃபுட் கிராப் எடுத்துட்டு அதுக்குள்ள வேஸ்டேஜ் இருக்கும் தெரியுமா, அதை வச்சு நம்ம எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. இது வந்து செகண்ட் ஜெனரேஷன். தேர்ட் ஜெனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஆல்கே இருக்கும் தெரியுமா, ஆல்கேஸ் இருக்கும்ல, அது மைக்ரோ ஆர்கானிசம் இதை வச்சு ப்ரொடியூஸ் பண்றது வந்து தேர்ட் ஜெனரேஷன். ஃபோர்த் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் இருக்கும்ல, ஆர்கானிசம்ஸ், ஸோ அதை வச்சு இருக்கிறது வந்து ஃபோர்த் ஜெனரேஷன். அப்போ நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஜெனரேஷன் வந்துட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஃபார்மர்ஸ் யாரும் பெருசா பாதிக்கப்பட மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப சிவியரா பாதிக்கும். ஏன்னா ஃபுட் கிரைசிஸ் நமக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஃபுட் கிராப் வந்து நம்ம நியூட்ரிஷன் பெரிய லெவல்ல இருக்கிறது இல்ல. அட் த சேம் டைம் வந்து இவங்களுக்குமே சைக்கிள் இந்த எத்தனால் ரெண்டு கொடுக்கறதுனால நமக்கு அந்த எனர்ஜி கிரைசிஸ், அதுவும் ஃபுட் கிரைசிஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனால இப்ப என்ன ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ப எத்தனால் பிளான்டிங் வந்து லோயஸ்ட் ரேட்ல இருந்தா மட்டும் கம்பேர் டு லோயரா இருந்தா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அந்த பக்கமே போக மாட்டாங்க. இல்ல அது ஒரு மேஜர் இஷ்யூஸ், அது கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு டிராவல் ஆகிறதுக்கு டைம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அது ஒவ்வொரு டெக்னாலஜி மூலமா ஸ்லோவா தான் வந்து கிராஜுவலா வர முடியும். ஆமா, கிராஜுவலா வரத தவிர சடனா வராது. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் பத்தி பேசிருக்காங்க. நியூக்ளியர் ரியாக்டர். சோ நியூக்ளியர் ரியாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம 1974 இருந்து நியூக்ளியர் அப்படிங்கறத ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து 1974 கண்டக்ட் பண்ணிருக்கோம். அப்போ இந்தியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து சக்சஸா கண்டக்ட் பண்ணதுனால நமக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நியூக்ளியர் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூவா இருக்கும். திரும்ப 2008 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா யுஎஸ்ஏ வந்து சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க 2008. ஸோ இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நமக்கு அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஸ் ஆஃப் ஆமா, நியூக்ளியர் அக்ரிமெண்ட், சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்னா இது இந்த பிளான்ட்லாம் செட் பண்ணா கூட செட் இல்லையா, அது மாதிரி செட் பண்றது.
இப்ப என்ன பண்றோம்னா நம்ம இந்தியாவில் வந்து 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு. ஐ மீன் எய்ம் பண்ணிருக்கோம். எய்ம் பண்ணதுல 4 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, 10 வந்து பிளான் பண்ணிருக்கோம் பில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால ஒரு இண்டிஜினஸ் ரியாக்டர் நம்ம வந்து மேக் பண்றோம், நமக்கு ஆகக்கூடிய காஸ்ட் பாத்தீங்கன்னா டாலர்ல $1,700 தான் நமக்கு தேவைப்படும். இந்தியால இவ்வளவு தேவைப்படும். இதுவே நீங்க யுஎஸ்ஏல வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் பில் பண்றீங்கன்னா $15,000 வந்து தேவைப்படுது. இல்ல அந்த ரியாக்டருக்கு பில் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்றாங்க, டிசைனுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே இதோட நமக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் காஸ்டா இருக்கு. நம்ம இண்டிஜினஸா பில் பண்றோம் அப்படிங்கும்போது இது டெக்னாலஜி காரணமா இருக்குமா. அதே மாதிரி சவுத் கொரியா பார்த்தோம்னா டிசைன், அதே மாதிரி சவுத் கொரியா பார்த்தோம்னா 5,500 ஆகும் டிசைன் பண்றதுக்கு. அப்ப நமக்கு தான் வந்து சீப் அண்ட் காஸ்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நிறைய கண்ட்ரி எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம் நியூக்ளியர் ரியாக்டர். இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டெவலப் பண்ணிக்கிறது வந்து 500 மெகாவாட் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், அப்புறம் பிரஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் நம்மள்ட்ட இருக்கு. ஹெவி வாட்டர் ரியாக்டர், இது போக ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து நம்ம ப்ராசஸ்ல வச்சுட்டு இருக்கோம். இப்போ ரிசர்ச்ல இருக்கிறது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், இதுக்கு ப்ராசஸ்ல இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா லைட் வாட்டர் ரியாக்டர் வந்து இப்போ ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிருக்கோம் நம்ம. லைட் வாட்டர் ரியாக்டர் நியூக்ளியர் பவர்ல நம்மளோட எய்ம்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 100 ஜிகாவாட் நியூக்ளியர் பவர் பை 2047. இது நம்மளோட எய்ம். 100 gigawatt by nuclear power by 2047. அதனால ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க தெரியுமா, அது வந்து பிரைவேடைசேஷன் வந்து அலோவ் பண்ணிருப்பாங்க. பட் இது என்ன அப்படின்னா இஷ்யூ அப்படிங்கிறது சேஃப்டி வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். சேஃப்டி மட்டும் இல்லாட்டினா அது வந்து டிசாஸ்டர் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சைடுல இன்னொரு விஷயம் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் பத்தி பேசியிருந்தாங்க. க்ரூட் ஆயிலோட டிபெண்டன்சி வந்து டுவர்ட்ஸ் ரஷ்யா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப ஆஸ் ஆஃப் டுடே டேட்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 40% ஆஃப் தி க்ரூட் ஆயில் எங்க நமக்கு ஆயில் வந்து ரஷ்யா வந்து வாங்கிட்டு இருக்கோம். முன்னாடி அப்படி கிடையாது. அதிகமா எங்க வாங்கினா ஈரான், சவுதி அரேபியா இவங்க வாங்கிட்டு இருந்தோம். பட் இவங்க அதிகமா நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் காஸ்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன டிஸ்கஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஓகே இவங்க டிஸ்கவுண்ட் காஸ்ட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, சடனா அந்த டிஸ்கவுண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எனர்ஜி கிரைசிஸ் நமக்கு வரும் இல்லையா. அது போக ரஷ்யா வந்து வாங்கக்கூடிய நம்ம ஆயில் நம்ம எப்படி பே பண்றோம் அப்படின்னா யுவான்ல பே பண்ணிட்டு இருக்கோம். இந்த யுவான் அப்படிங்கிறது சைனீஸோட நேஷனல் கரன்சி, ரஷ்யாவோட கரன்சி கூட கிடையாது, சைனீஸோட நேஷனல் கரன்சி. அப்ப சைனீஸோட நேஷனல் கரன்சி நம்ம அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணி அப்படி இது பண்ணும்போது சைனீஸோட கரன்சி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பெரிய லெவல்ல போகும். பட் இந்தியாவோட பக்கம் கொஸ்டின் ஆகும், இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் ஆகும். சோ அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா யுவான்ல நீங்க பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ அவங்களுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த வார்னால நிறைய பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவங்க வந்து யுவான்ல வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா, இது இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நிறைய கண்ட்ரில நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சோஷியல் மீடியா வந்து 18 ஏஜுக்கு வந்து 16 ஏஜ் கீழே குறைவா இருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ண முடியாது, நிறைய மீடியா அந்த சோஷியல் மீடியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா யூகே, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா எல்லாம் வந்திருக்காங்க. பட் இந்தியா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்ப கிடையாது. பிளான் போயிருக்கு பட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி டெரரிசம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. டெரரிசம்
வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா டெரரிசம்கான ஒரு டெஃபினேஷன் வந்து ப்ராப்பர் டெஃபினேஷன் கிடையாது. நம்மளுடைய பிஎன்எஸ் இருக்கும் இல்லையா, பிஎன்எஸ் 2023 பிஎன்எஸ் 23 தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த டெரரிசம்க்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டெரரிசம்னா என்ன அப்படின்றது. பட் குளோபல் லெவல்ல அது ரெகனைஸ் கிடையாது. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து ஒரு பர்சன் வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்றாருன்னா எக்ஸ்ன்ற கண்ட்ரிக்கு அவர் ஒரு டெரரிஸ்ட், பட் நமக்கு ஒரு ஹீரோன்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ஒய் அப்படின்ற ஒரு கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இந்தியா வந்து ஏதோ வெஞ்சன்ஸ் ஏதோ சம்திங் வச்சு அட்டாக் பண்றாரு, நமக்கு தான் ஒரு டெரரிஸ்ட், அவங்க கண்ட்ரிக்கு ஒரு ஹீரோ மாதிரி. அப்ப குளோபல் லெவல்ல டெரரிசம்க்கான ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் கிடையாது. இப்போ இவங்க ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, குளோபல் டெரரிசம் அப்படிங்கிறது வந்து டிக்ளைன் ஆயிருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் 2024 கம்பேர் பண்ணும்போது 25ல ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெத் ரேட் வந்து ப்ரீவியஸ் இயர்ல 5000 அரௌண்ட் 5500 டெத் ரேட் இருந்தது. இப்ப 2900 தான் இருக்கு பர் இயருக்கு. 900 அவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு. எதுல இருந்து அதாவது 5500 வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இந்த ஆக்டிவிட்டி தான் பீப்புள் சஃபர் இறந்து போறது டைலாக் வந்து இங்க இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நோ பாத்தீங்கன்னா 2900 தான் இருக்காங்க இப்போ. அதாவது 2020 இறந்தவங்களுடைய கவுண்ட் இவ்வளவுதான். ப்ரீவியஸ் இயர்ல இறந்தவங்க வந்து இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க டெரரிசம் ஆக்டிவிட்டி. இதுல டெத் ரேட் குறைஞ்சிருக்கு, 28% டெத் ரேட் குறைஞ்சிருக்கு. ஓவரால் அட்டாக் வந்து 22% குறைஞ்சிருக்கு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அட்டாக் எஸ்பெஷலி ஒரு 81 கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இந்த டெரரிசம் அப்படிங்கிறது ரொம்ப விட்னஸ்னா குளோபல் வைஸ் தெரியுது. அதுல 70% ஆஃப் டெரரிசம் எந்த கண்ட்ரிலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பர்கினோ ஃபாசோ, நைஜீரியா, பாகிஸ்தான், பர்கினோ ஃபாசோ, நைஜீரியா, நைஜர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. பாகிஸ்தான், பர்கினோ ஃபாசோ, நைஜீரியா, நைஜர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. அப்புறம் வந்து சாஹெல் ரீஜன், இந்த யூபிஎஸ்ல டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, சாஹெல் ரீஜன். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, குளோபல் வைஸ் நடக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டில 50% ஆஃப் த டெத் வந்து இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இங்க தான் நடக்குது. சாஹெல் ரீஜன் 50% டெத், அதாவது குளோபல் வைஸ் வந்து 100% டெத்னு சொல்றோம் இல்லையா, அது 50% இங்க தான் டெத் ரேட் வருது. ஓகே, இப்போ 25 ஓடுது. இப்போ சொல்ற டேட்டா 25 ஓடுது சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இவங்க எப்படிலாம் அட்டாக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் ராடிகலைசேஷன். ஆன்லைன்ல வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து அபிஷியல்ஸ் அத்தாரிட்டிஸ் விட இவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஈஸியா ஆக்சஸ் பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ரிவென்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே. அது ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கு. எஸ்பெஷலி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுல 99% வந்து இல்ல 60% ஆஃப் த அட்டாக் பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக் இல்லையா, 60% அட்டாக் எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் தான் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 60% அட்டாக் வந்து இன்டர்நேஷனல் பார்டர் வித்தின் 100 கிலோமீட்டர் தான் நடக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த பார்டர் செக்யூர் பண்றதுக்கு ரெண்டு சைடோட சென்ட்ரல் கவர்மெண்ட் தவறிடுறாங்க. பார்டர் அப்படிங்கிறதுனால அவங்க செக்யூர் பண்ணுவாங்க, நம்ம இவங்க செக்யூர் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம விட்டுறோம். அதனால அவங்க ஈஸியா வந்து மூவ்மெண்ட் ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியுமே, ஈவன் மெக்சிகோ, வெனிசுலால இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, சோ அதுவுமே பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் டீலர் அப்படின்ற மாதிரி இதுனா பார்டர் ரீஜியன். அது மெக்சிகோக்கு யூஎஸ்ஏக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம் அவங்க. சோ இந்த மாதிரி நமக்கு இங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த சைட்ல, இந்தியா இந்த சைட்ல ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அந்த சைடு சவுத் ஈஸ்ட் பர்மா நமக்கு இங்க பார்டர்ல. சோ அப்ப என்னன்னா ஓவரால் இன்டர்நேஷனல் பார்டர் நமக்கு ஓவராலா எல்லா கண்ட்ரியுமே வீக்கா இருக்கும்போது ஈஸியா வந்து அந்த டெரரிசம் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, டெரரிசம் அந்த பார்டர் வந்து நம்ம ரெண்டு பேரும் கோஆபரேட்டிவா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒண்ணு. செகண்ட் பாத்தீங்கன்னா, எப்ப வந்து இந்த டெரரிசம் அப்படிங்கிறது வந்து தலை தூக்குன்னு பாத்தீங்கன்னா வீக் கவர்னன்ஸ், சிவில் வார் அப்ப தலை தூக்கும். அது போக பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பவரை அக்வயர் பண்ணிக்கிறதுக்கு சம் குரூப் வந்து எமர்ஜ் ஆகி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இதெல்லாம் மேஜர் ரீசன்ஸ். 99% டெரரிசம் அந்த ஆக்டிவிட்டி எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரில ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட் நடக்குது இல்லையா அந்த கண்ட்ரில தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட், அது போக நார்மலா டெமோக்ரஸி கண்ட்ரி அந்த மாதிரிலாம் போகாம
மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப பர்மா எடுத்துக்கோங்க, இது மியான்மர் வந்து மிலிட்ரி கோப் தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபர்கினோ ஃபேசோலயும் மிலிட்ரி கோப் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரி எங்கெல்லாம் மிலிட்ரி கோப் போயிட்டு இருக்கோ அங்க 99% டெரரிசம் ஆக்டிவிட்டி வந்து நடக்குது. ஆர்ம்டு கோப், மிலிட்ரி கோப் சொல்லுவோம் பாரு. மிலிட்ரி கோப்னா இது அவங்க ரூல். ஆமா, எலெக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் இல்லாம அவங்க மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது கவர்மெண்ட் மேல. அதே மாதிரி இவங்க என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் இது வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அப்பா இருக்கும். என்னன்னா இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்றாங்க, அந்த மெசேஜ் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ட் பண்ணி ஓபன் பண்ண முடியாது. அது ஓபன் பண்ணா அந்த மெசேஜ் வந்து தன்னை டெஸ்ட்ராய் பண்ணிக்கு இல்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் கோடு. அப்ப நம்ம கண்டே பிடிக்க முடியாதுல்ல, இல்லை டெக்னாலஜி இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு மேஜர் எக்ஸாம்பிள். லோன் வூல்ஃப் அட்டாக். என்கிரிப்ட்ன்றது கவர்மெண்ட் மட்டும்தான் அதை பண்ண முடியாது, இல்ல வேற யாருமே அது யாருன்னா என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா அதுக்குள்ள ஏபிசின்னு போட்டு அந்த என்கிரிப்ஷன் வந்து நான் சும்மா ஸ்லாஷ் டாட் அப்படின்னு நான் வச்சு அனுப்பிடுவேன். அந்த ஸ்லாஷ் டாட் யார் பண்ணதுமே உங்களுக்கு பண்ண தெரியும். அது என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதோ ஒரு மெசேஜ் போகுதுனால உள்ள இன்டர்நெட் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்கிரிப்ஷன் இருக்கிறதுனால இப்போ அந்த ஸ்லாஷ் டாட் அவங்க தெரிஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னா தனி மெசேஜ் டெஸ்ட்ராய் ஆயிடும். அப்படி இல்லாட்டினா சேஞ்ச் பண்ணி மெசேஜ். அதான் மேம், இந்த மாதிரி என்கிரிப்டட் மெசேஜ் வந்து கவர்மெண்ட் ஓபன் பண்ண ட்ரை பண்ணாதான் அது மாறிக்குமா, இல்ல வேற யார் ட்ரை பண்ணாலுமே மாறிக்கும். நீங்க பாஸ்வேர்ட் போட்டு ஒரு ஃபைல்ல கிரியேட் பண்ணிடலாம். அந்த சிவியாரிட்டி இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தனா அந்த என்கிரிப்ஷன் கொடுத்தாங்களோ அதை ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டு அது யார் ஓப்பன் பண்ணாலும் சரி. இதுல வந்து லோன் வூல்ஃப் அட்டாக். லோன் வூல்ஃப் அட்டாக் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொசைட்டியோட மெம்பரா இருப்பாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது சடனா என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி நார்மல் நம்மளோட தான் வந்துருவாங்க. மேபி அவங்க நம்ம நெய்பரா இருக்கலாம், பக்கத்து வீடு அந்த மாதிரி ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல கார்பரேட்ல இருக்கக்கூடிய சீஃபா இருக்கலாம், நமக்கு தெரியாது, யாருமே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க, ஹைடாவே இருப்பாங்க. ஒரு அந்த அவங்களோட டாஸ்க் வரும்போது ஒர்க் பண்ணிட்டு திரும்ப நார்மலா பயனாளி சொல்லுவாங்க. யார் பண்ணாலும் கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் வந்து லோன் வூல்ஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சூசைட் பாம்பர்ஸ் சூசைட் பாம்பர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க இந்த லோன் வூல்ஃப் அட்டாக் தான் இருக்காங்க. இதுக்கு வே ஃபார்வர்டு பாத்தீங்கன்னா அதாவது டெரரிசம் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்றது நல்லது. ரியாக்ட் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ப்ரிவென்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஹெவி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா டெரரிஸ்டுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் அப்படிங்கறத விட அது அவங்கள விட நமக்கு அதிகமா இருக்கணும். அப்போ அது நிறைய நம்ம ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும், ஏஐக்குள்ள நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெகுலர் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?